வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கலா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நம்முடைய இன்றைய கம்பராமாயண வகுப்பு 194வது வகுப்பாக மலர்கிறது. சுந்தரகாண்டத்தில் காட்சி படலத்தில் இருக்கிறோம். சீதையை தேடிக்கொண்டிருக்கிற அனுமன் அசோகவனத்தை அடைந்து அசோகவனத்தில் மரத்தடியில் அரக்கர்களுக்கு நடுவே அரக்க பெண்களுக்கு நடுவே தவித்துக் கொண்டிருக்கிற கொல்லாமல் கொல்லுகிற நினைவுகளோடு உள்ளம் பதைத்துக் கொண்டிருக்கிற சீதையை காண்கிறான். இந்த சம்பவங்களை நிகழ்வுகளை விவரிப்பதுதான் காட்சி படலம். மூவகை உலகையும் முறையின் நீக்கிய பாவி தன் உயிர் கொள்வான் இழைத்த பண்பு இதால் ஆவதே ஐயமில் அரவின் நீங்கிய தேவனே இவன் தேவனே அவன் இவள் கமலச் செல்வியே. ஏற்கனவே இந்த பாடலை பார்த்தோம். பார்க்க பார்க்க தெவிட்டாத இன்பம் தருகிற பாடல்களில் ஒன்று இல்லையா? மூவகை உலகையும் முறையின் நீக்கிய பாவி. 14 லோகங்கள் என்று சொல்கிற வழக்கமும் உண்டு. அதையே அடையாள சுட்டாக்கி 3 உலகங்கள் என்று சொல்கிற வழக்கமும் உண்டு. பூலோகம், பூலோகத்திற்கு மேலே 6 லோகங்கள், ஆக மொத்தம் 7. பூலோகத்திற்கு கீழே 7 லோகங்கள், ஆக 7ம் 7மாக சேர்ந்து 14 லோகங்கள் என்று கணக்கு. இவற்றைத்தான் 7 14 லோகங்கள் என்று குறிப்பிடுகிறோம். ஆனால் இதையே இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம்? பூலோகத்தில் இருக்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் மானுட இனம் பூலோகத்தில் இருக்கிறோம். நமக்கு மேலே நமக்கு கீழே. பூலோகத்திற்கு மேலே இருக்கிற 6 லோகங்களையும் ஒன்றாக சேர்த்து புவலோகத்திலே இருந்து மேலே இருக்கிற சத்தியலோகம் வரைக்கும் ஒன்றாக சேர்த்து எப்படி சொல்லலாம்? மேலே மேலே இருக்கிற லோகம் என்று ஒரே ஒரு அடையாளத்தில் சொல்லிவிடலாம். அதுபோலத்தான் பூலோகத்திற்கு கீழே இருக்கிற அதள விதள சுதள என்று வரிசையாக போய் கடைசியில் பாதாளத்தில் முடிகிற அந்த 7 லோகங்களையும் ஒன்றாக சேர்த்து கீழே இருக்கிற லோகங்கள். எனவே 3 லோகங்கள் என்று சொன்னாலும் 14 லோகங்கள் என்று சொன்னாலும் அவற்றினுடைய பொருள் ஒன்றுதான். அடையாளத்திற்கு 3 லோகங்கள் என்று சொல்கிற வழக்கத்தை பெரியோர்கள் எல்லோருமே கடைபிடித்திருக்கிறார்கள். திரைலோக்கியம் என்பார்கள். 3 லோகங்களிலேயும் இதுதான் விதி என்று பல இடங்களில் திரைலோக்கியம் என்கிற அந்த பிரயோகத்தை பயன்படுத்தி ஆதிசங்கரர் பாடியிருப்பார். சாதாரண பேச்சு வழக்கங்களிலே கூட திரைலோக்கியம் என்று சொல்வதுண்டு, திரிலோகம் என்று சொல்வதுண்டு. நாரதர் திரிலோக சஞ்சாரி என்பார்கள். திரிலோக சஞ்சாரி என்றால் 3 லோகங்கள். எந்த 3 லோகங்கள்? பூலோகம், பூலோகத்திற்கு மேலே, பூலோகத்திற்கு கீழே. அந்த வகையில் மூவகை உலகையும் முறையின் நீக்கிய பாவி. 3 பிரதேசங்களிலேயும் தர்மமே இல்லாமல் செய்திருக்கக்கூடிய ஒருவன், தர்மத்தின்படி அறத்தின்படி ஆட்சி நடத்த வேண்டிய ஒருவன், அறத்தை கடைப்பிடிக்க வேண்டிய ஒருவன், அறத்தை மற்றவர்களுக்கும் காட்ட வேண்டிய ஒருவன், அந்த அறத்தை முழுமையாக தவிர்த்துவிட்டு ஆள வேண்டிய முறையை, பிறரிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறையை, இவற்றையெல்லாம் முறையில்லாமல் செய்து கொண்டிருக்கிறானே ஒரு பாவி. மூவகை உலகையும் முறையின் நீக்கிய பாவி ராவணன்.
தன்னுடைய உயிரை தானே வாங்கிக் கொள்வதற்கு இப்படி ஒரு வழியை போட்டிருக்கிறான். ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே, டிகிங் his own grave என்று. தனக்குத்தானே உயிர் வாங்கிக் கொள்வதற்காக, தன் உயிர் கொள்வான், தன்னுடைய உயிரை அழித்துக் கொள்வதற்காக இப்படி சீதையை சிறையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறான். சீதையை சிறை வைத்ததன் நிலை என்ன என்றால், இவன் தனக்குத்தானே அழிவை தேடிக்கொண்டு விட்டான். தி பிகினிங் ஆஃப் ஹிஸ் எண்ட் என்று சொல்லலாம். தன் உயிர் கொள்வான் இழைத்த பண்பு. அவன் அதற்காகத்தான் இப்படி செய்திருக்கிறான். கண்டிப்பாக இதனால் அவன் அழிந்து போவான். ஆவதே ஐயம் இல். அறத்தை கெடுத்தவன், அந்த அறத்தை சரியாக பயன்படுத்தாதவன் அறத்தினாலேயே அழிவான். இதை வேறு பல இடங்களில் கூட பார்க்கிறோம். அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும் என்பார் இளங்கோவடிகள். 17 லோகத்தையும் ஆட்சி நடத்துகிற ஒருவன் அறத்தின்படிதானே ஆட்சி நடத்த வேண்டும். ஆனால் தன்னுடைய சுய லாபங்களுக்காக, தன்னுடைய ஆசாபாசங்களுக்காக, தன்னுடைய சுய ஆர்ப்பாட்ட ஆரவார ஆணவ ஆசைகளுக்காக, தன்னுடைய காமத்திற்காக அறத்தை தவிர்த்து விடுவான் அல்லது அறத்தை மறந்து விடுவான் என்றால் அவனுக்கு அறம் கூற்றாகும். அப்படித்தான் இப்போது அவன் அறத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறான், அறத்தை தவிர்த்திருக்கிறான், அறத்திற்கே தீங்கிழைத்திருக்கிறான். எனவே அவனுடைய உயிர் போய்விடும், அதிலே ஐயமில்லை. ஆவதே ஐயமில் அறவின் நீங்கிய தேவனே அவன் இவள் கமலச் செல்வியே. தன்னுடைய அந்த எண்ணத்திற்கு இன்னமும் வலு சேர்த்து கொள்கிறான் அனுமன். எனக்கு தெரியும் ராமன் யார் என்று, எனக்கு தெரியும். ராமன் யார் தெரியுமா? பாம்பனையிலே இருந்து நீங்கி இந்த பூலோகத்திற்கு வந்திருக்கிற திருமால். பாம்பனையில் பள்ளி கொண்டிருந்த திருமால் தான் இந்த பூமிக்கு தர்மத்தை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறான். அப்படியானால் அவன் திருமால் என்றால் இவள் திருமகள், இவள் கமலச் செல்வியே. தாமரையில் நித்தியவாசம் செய்கிற மகாலட்சுமி தான் இவள். எனவே அவன் திருமால், இவள் திருமகள். இந்த இருவருக்கும் தீங்கிழைத்திருக்கக்கூடிய ராவணன் நிச்சயமாக அதனால் ஏதாவது ஒரு தீமையை அடைவான் என்பதை மிக தெளிவாக எண்ணி பார்க்கிறான் அனுமன். வீடினது அன்று அறம் யானும் வீகனேன். தேடினன் கண்டனன் தேவியே என ஆடினன் பாடினன் ஆண்டும் ஈண்டும் பாய்ந்து ஓடினன் உலாவினன் உவகைத்தேன் உண்டான். அனுமனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. தர்மம் அழியவில்லை, தர்மம் இறந்துவிடவில்லை. வீடுதல் என்றால் அழிதல் என்று பொருள். எப்படி இரண்டையும் தொடர்புபடுத்தி பார்க்கிறான் பாருங்கள். வீடினது அன்று அரண் யானும் வீகலேன். நானும் இறந்து போக மாட்டேன். கொஞ்ச நேரம் முன்னால் வரைக்கும் அனுமன் என்ன நினைத்தான்? சீதையை பார்க்க முடியவில்லை, சீதையை பார்க்காமல் போய் ராமனிடத்தில் செய்தி சொல்ல முடியாது, தாமதம் வேறு ஆகிவிட்டது. சீதையை காணோம் என்று போய் எப்படி சொல்வது? அதற்கு மாறாக இங்கேயே நாம் இறந்து போய்விடலாம். அன்றைக்கே சொன்னார்கள் மற்ற வானரங்கள் எல்லாம் இறந்து போய்விடலாம் என்று. அதை கேட்காமல் நான் மாத்திரம் இங்கே வந்தேனே. இப்போது நான் தனியாக இறக்கப் போகிறேன் என்றெல்லாம் பச்சாதாபத்தில் தன்னை பற்றியும் தன்னுடைய இனத்தாரை பற்றியும் ஒரு வகையான பச்சாதாபத்தில் புலம்பிக் கொண்டிருந்தானே அனுமன். இப்போது அந்த எண்ணம் அப்படியே மாறுகிறது. என்ன சொல்கிறான்? அறம் அழிந்து விடவில்லை, எனவே நான் இறந்து போக மாட்டேன். வீடினது அன்று அரண் யானும் வீகலேன். நானும் இறந்து போக மாட்டேன். அறமும் பத்திரமாக இருக்கிறது, அறமும் உறுதியாக இருக்கிறது. அறத்திற்கு எந்த தீங்கும் வந்துவிடவில்லை, தர்மம் காப்பாற்றப்பட்டு விட்டது என்று மகிழ்ச்சியாக அந்த மகிழ்ச்சியில் ஆடுகிறான், பாடுகிறான், ஆட்டம் போடுகிறான்.
அதை எப்படி சொல்கிறார் கவி சக்கரவர்த்தி? உவகை தேன் உண்டா. குரங்கினத்திற்கே உரிய இயல்பு இங்கேயும் அங்கேயும் திரிவது, இங்கும் அங்குமாக பாய்ந்து திரிந்து ஆட்டம் போடுவது என்பது குரங்கினத்திற்கே உரிய இயல்பு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மது அருந்தியவர்கள், கள் அருந்தியவர்கள், அவர்களும் கூட ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் இப்படியும் அப்படியுமாக ஆடுவார்கள், பாடுவார்கள், ஆட்டம் போடுவார்கள். இன்ஹிபிஷன் இருக்காது இல்லையா? ஒரு பக்கத்தில் குரங்குகளுக்கு அது இயல்பு, கள் அருந்தியவர்களுக்கும் அது இயல்பு. அதைவிட இதில் இன்னொரு பொருத்தம், குரங்குகளுக்கு தேன் மிகவும் பிடிக்கும். தேனை அருந்திவிட்டு ஆட்டம் போடுவது குரங்குகளுக்கு வழக்கம். சாதாரணமாகவே ஆட்டம் போடக்கூடிய குரங்குகள் தேன் அருந்தினால் இன்னமும் கூட ஆட்டம் போடும். வால்மீகி ராமாயணத்தில் இந்த காட்சி படலம் எல்லாம் தாண்டி சீதையை கண்டுபிடித்து விட்டோம் என்று ராமனிடத்திலே போய் செய்தி சொல்வதற்காக போகிற வழியில் வானரங்கள் மதுவனத்திற்குள் நுழைந்து ஆட்டம் போட்டன என்கிற ஒரு காட்சி வரும். கவி சக்கரவர்த்தியின் கம்பராமாயணத்தில் அந்த காட்சி இல்லை என்றாலும் முதல் நூலில் அப்படி ஒரு காட்சி உண்டு. மகிழ்ச்சியில் மதுவை அருந்திவிட்டு அந்த மது தந்த போதையில் இன்னமும் சேர்ந்து ஆட்டம் போட்டன. இப்போது எல்லாவற்றையும் சேர்ப்பது போல இங்கேயே வைக்கிறார் கவி சக்கரவர்த்தி. ஒருவனுக்கு மகிழ்ச்சி வந்தால் அந்த மகிழ்ச்சியில் ஆட்டம் போடுவான். சாதாரண மனிதன் கூட மகிழ்ச்சியில் ஆட்டம் போடுவான் இல்லையா? ஏதோ ஒன்று கிடைக்காதது கிடைத்து விட்டது, உடனே என்ன செய்வோம்? இப்படியும் அப்படியுமாக ஓடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், குதிப்போம். அந்த மகிழ்ச்சி என்ன செய்வது என்றே தெரியவில்லை, அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்போம். இது ஒரு பக்கம். இரண்டாவது, குரங்குகளுக்கே ஆடுவதும் ஓடுவதும் திரிவதும் இயல்பு. மூன்றாவது, கள்ளருந்திய மனிதர்கள் ஆடுவதும் ஓடுவதும் அவர்களுக்கு அது இயல்பு. இது எல்லாவற்றையும் சேர்த்தால் குரங்குகள் கள்ளருந்திவிட்டு ஆட்டம் போடுவதும் வழக்கம். இப்படி அந்த ஒற்றை வரியில் எத்தனை விஷயங்களை சேர்க்கிறார் கவி சக்கரவர்த்தி. ஓடினன் உலாவினன் உவகைத்தேன் உண்டான். நான் கண்டுபிடித்து விட்டேன், சீதையை பார்த்து விட்டேன், எனவே நானும் இறந்து போக மாட்டேன், அறமும் கூட எந்த வகையிலேயும் துன்பப்படவில்லை. அந்த மகிழ்ச்சியில் ஆடினான், பாடினான், ஆண்டும் ஈண்டும் பாய்ந்து ஓடினான், உலாவினான், உவகைத்தேன் உண்டவனாக இருந்த அனுமன். மாசுண்ட மணி அனாள் வயங்கு வெங்கதிர் தேசுண்ட திங்களும் என்ன தேய்ந்துளாள். காசுண்ட கூந்தலாள் கற்பும் காதலும் ஏசுண்டது இல்லையால் அறத்துக்கு ஈறு உண்டோ. என்ன இவளை பார்த்தால் அழுக்கு படிந்த இரத்தினக்கல் போல இருக்கிறாள். மாசுண்ட மணி அனாள் வயங்கு வெங்கதிர் தேசுண்ட திங்களும் என்ன தேய்ந்துளாள். நல்ல வெப்பமுடைய கிரணங்களை கொண்ட சூரியன், அந்த சூரியனின் ஒளியில் சந்திரன் பளிச்சென்று தெரியாது இல்லையா? வயங்கு வெம்கதிர், வயங்கு வெம்கதிர் என்பதுதான் வெம்மையான கதிரை, வெம்மையான கிரணங்களை கொண்டு விளங்குகிற சூரியன். தேசுண்ட திங்கள், திங்கள் என்பது நிலா. அந்த சூரியனுக்கு எதிரில் அப்படியே மங்கி போயிருக்கிற, ஒளி வெளியில் புலப்படாமல் மங்கி போயிருக்கிற நிலா போல இவள் இருக்கிறாள். உண்மைதானே? இரவு நேரத்திலே பளிச்சென்று தெரிகிற சந்திரன் காலை நேரத்தில் பார்த்தால், பகல் நேரத்தில் பார்த்தால் நமக்கு கண்ணுக்கு புலப்படுவதில்லை. ஏன்? சூரியனுடைய அந்த வெளிச்சத்திற்கு முன்னால் நட்சத்திரங்களும் நிலாவும் கண்ணுக்கு தெரிவதில்லை. அப்படித்தான் இப்போது நிலவாக இருக்கிற சீதை மங்கி இருக்கிறாள். அவளை பார்க்கும்போது
அந்த பிரகாசமெல்லாம் குறைந்தது போல காணப்படுகிறாள். ஆனால் அதற்கு என்ன காரணம்? வயங்கு வெங்கதிர், சூரியனுக்கு எதிரில் இருக்கிற திங்கள் போல அவள் தேய்ந்து காணப்படுகிறாள். வயங்கு வெங்கதிர் தேசுண்ட திங்களும் என்ன தேய்ந்துள்ளாள். காசுண்ட கூந்தலாள் கற்பும் காதலும் ஏசுண்டது இல்லையால். ஆனால் ஒன்று நிச்சயம், என்னதான் அவள் தளர்வாக இருந்தாலும், என்னதான் மங்கி இருந்தாலும், என்னதான் அழுக்கடைந்த ரத்தினம் போல இருந்தாலும், இவளுடைய அன்பும் கற்பும் எந்த விதமான பழிப்புக்கும் உள்ளாகவில்லை. அதுவும் எப்படி? கற்பும் காதலும். கற்பு சரி, புரிகிறது. காதல் என்ன? ராமன் மீது வைத்த காதல். அவள் ராமன் மீது வைத்த அன்பும் அவளுடைய கற்பும் எந்த விதத்திலேயும் பாதிக்கப்படவில்லை. ஏசு உண்டது இல்லையால். ஏசு என்றால் பழிப்பு, பழிப்பு சொல், பழிச்சொல். பழிச்சொல் வரும்படியாக எதுவும் நடந்துவிடவில்லை. அவளுடைய அந்த தோற்றத்தை பார்த்தே அனுமன் புரிந்து கொள்கிறான். காசுண்ட கூந்தலாள், அழுக்கடைந்த இவளுடைய கூந்தல், கூந்தலில் தூசு படிந்திருக்கிறது. பல மாதங்களாக அவள் அங்கே அமர்ந்திருக்கிறாள். எந்த அலங்காரமும் செய்து கொள்ளவில்லை. அவளுக்கு அலங்காரம் செய்து கொள்வதில் விருப்பமில்லை. காரணம், அவள் ராமனை பிரிந்திருக்கிறாள். எனவே அவளுடைய கூந்தலில் தூசு படிந்திருக்கிறது. அதைத்தான் காசுண்ட கூந்தல். அப்படிப்பட்ட கூந்தலை கொண்ட இவளுடைய கற்பும் காதலும் எந்த விதமான பழிப்புக்கும் ஆளாகவில்லை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அறத்திற்கு எப்படியாவது முடிவு வருமா என்ன? யாராவது அறத்தை அழிக்கலாம் என்று நினைத்தால் அது சாத்தியமா? அறம் எங்கேயாவது அழிந்து போகுமா? அது நிரந்தரமானது. நிரந்தரமானதுதான் அறம். தர்மம் என்பது நிரந்தரமானது. பெரியோர்களே, மிக முக்கியமான விழுப்பொருள் இதுதான். இன்றைக்கு இதனை பல நேரங்களில் நாம் முறையாக புரிந்து கொள்வதில்லை. அறம் என்பது என்றைக்குமே அழியாது. தர்மத்தை யாரும் அழிக்கவும் முடியாது. அது அழியாது. அது நிரந்தரமானது. நிரந்தரமான அந்த தர்மத்தை நடைமுறையில் கடைபிடிக்கும் போது அதற்காக சில செயல்பாடுகளை செய்கிறோம். அந்த செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கலாமே தவிர தர்மத்தில் மாற்றம் இருக்க முடியாது. இப்படி வைத்துக் கொள்வோம். தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் இல்லையா? தர்மம் சர சத்தியம் வத, இதுதான் வேத வாக்கியம். தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற போது அதில் மிக 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 எளிமையான ஓர் உதாரணத்தை பார்க்கலாம். அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. இது தர்மத்தினுடைய ஓர் அங்கம். அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்கிற போது அது கான்செப்ட். அந்த கான்செப்டை நடைமுறைப்படுத்தும் போது அந்தந்த இடங்களுக்கு ஏற்ப, காலதேச வர்த்தமானங்களுக்கு ஏற்ப சில விதிகளை, விதிமுறைகளை போட வேண்டி இருக்கும். அடுத்தவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது. அப்படியானால் எப்படி அதை கொண்டு வரலாம்? எப்போதெல்லாம் அடுத்தவர்களோடு நமக்கு தொடர்பு வரும்? ஒரு மாடர்ன் சொசைட்டி என்றே வைத்துக் கொள்வோம். எப்போதெல்லாம் மற்றவர்களோடு ஒருவருக்கு தொடர்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? வீதியிலே நடந்து போகும்போது 10 பேர் 100 பேர் போவார்கள். எனவே வீதியை பயன்படுத்தும் போது there is a possibility of hurting others. பொது இடங்களை பயன்படுத்தும் போது there is a possibility of hurting others. It is not that வீட்டுக்குள்ள இருக்கும்போது there is no possibility ன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கும்போது இருக்கிற பாசிபிலிட்டியை விட பொது இடங்களில் hurting others is a larger possibility. It can happen easily. அதனால என்ன பண்ணினார்கள்? எல்லா சமுதாயத்தையும் எடுத்து பாருங்கள். பொது இடங்களை பயன்படுத்தும் போது சில விதிமுறைகள். இந்த இடத்தில்தான் நடக்க வேண்டும், இந்த இடத்தில்தான் வாகனம் செல்ல வேண்டும், இந்த இடத்தில்தான் அமர வேண்டும். இந்த விதிமுறைகளில் மாற்றம் வரலாம்.
இன்றைக்கு இந்த வழியாக வாகனம் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். 4 மாதங்கள் கழித்து அந்த இடத்தில் வேறு ஏதாவது ஒரு செயல்பாடு வர வேண்டியிருந்தால் அப்போது என்ன செய்வார்கள்? வாகனங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது, அந்த பக்கமாக போக வேண்டும். This is a mere modification of the implementation. அவ்வளவுதான். 4 மாசத்துக்கு முன்னால இந்த இடத்துல வாகனம் ஓட்டலாம்னு சொன்னீர்களே, இப்போது நீங்கள் இந்த இடத்தை தடைப்படுத்தி இருக்கிறீர்களே, அப்படியானால் தர்மத்தை மாற்றிவிட்டீர்கள். இல்லை, தர்மத்திற்கான பிராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்ல மாற்றம் இல்லை. தட் இஸ் அ மாடிஃபிகேஷன். மொத்தமாக மாற்றுவது வேறு, அதை சிறிதளவு மாடிஃபை செய்வது வேறு. இது தர்மத்திற்கு ஊர் இல்லை. தர்மத்தை கடைப்பிடிப்பதற்கு சில சின்னஞ்சிறு மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கும். ஆனால் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்கிற அந்த தர்ம நெறி நிரந்தரமாக அதுதான் இருக்கிறது. தர்மம் நிரந்தரமானது என்று சொல்லுவதற்கு இதுதான் பொருள். தர்மம் என்பது நிரந்தரமானது. அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிற வகையில் சின்ன சின்ன விதிமுறை மாற்றங்கள் இருக்கலாமே தவிர தர்மம் மாற முடியாது. தர்மம் நிரந்தரமானது என்பதைத்தான் வேறு எந்த ஒட்டுதலோ பிடிமானமோ வேறு எந்த வகையான நிலைப்பாடோ அதனை பாதித்து விடாமல் இருக்கிற வகையில் சனாதன தர்மம் என்றார்கள். சனாதனம் என்றால் அது நிரந்தரமானது. நிரந்தர தர்மம் என்பதுதான் சனாதன தர்மம். அறத்துக்கு ஈறு உண்டோ? அறம் எங்கேயாவது அழிந்து விடுமா? அறத்திற்கு எங்கேயாவது யாராவது களங்கம் கற்பித்து விட முடியுமா? அறத்தை யாராவது அழித்து விட முடியுமா? முந்தின பாட்டில் என்ன சொல்கிறான்? வீடினது அன்று அரண். அரண் அழியவில்லை. அரண் அழியவில்லை என்று சொன்ன அனுமன் இப்போது எண்ணி பார்க்கிறான், என்ன முட்டாள்தனமாக சொல்லிவிட்டேன், அரண் அழியவில்லை என்று. அறம் அழிய முடியாதே. அறம் அழியவில்லை என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், அறம் என்பது அழிய முடியாதது. அறம் cannot get destroyed. It cannot be destroyed. அப்படியானால் அறம் has not got destroyed என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அறத்திற்கு ஈறு இல்லை. அது மாத்திரமல்ல, சீதையினுடைய அந்த அப்பியரன்ஸை பார்த்தே அவளுடைய கற்புக்கும் அவளுடைய காதலுக்கும் எந்த ஊரும் ஏற்பட்டு விடவில்லை என்பதையும் அனுமன் உணர்கிறார். எவ்வளவு அழகான சூட்சுமம்! சீதையை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற போது சீதையினுடைய அழகுகளை எல்லாம் அனுமனிடத்தில் விவரிக்க வேண்டிய அவசியம் ராமனுக்கு ஏற்படுகிறது. ஆனால் இப்போது காட்சியை எண்ணி பாருங்கள். அவளுடைய அழகை வைத்து அவளை அனுமன் கண்டுபிடிக்கவில்லை. ரொம்ப டெக்னிக்கலா பார்த்தா ராமன் டிஸ்கிரைப் பண்ண அந்த வடிவம் தான். ராமன் டிஸ்கிரைப் பண்ண அதே முகம், ராமன் டிஸ்கிரைப் பண்ண அதே வடிவம், ராமன் டிஸ்கிரைப் பண்ண அதே அழகு, எல்லாம் சரி. ஆனா எதை வைத்து கண்டுபிடிக்கிறான் அனுமன்? எதை வைத்து ஊர்ஜிதம் செய்து கொள்கிறான்? அந்த பியூட்டியை வைத்து மாத்திரமல்ல, அந்த அழகை வைத்து மாத்திரமல்ல, அந்த அழகு ஒளிமங்கி இருப்பதனால் இவள் சீதை, சீதையினுடைய கற்பு கெடவில்லை. எவ்வளவு அற்புதமான சூட்சுமம் இது! அழகை வைத்து அவளுடைய எக்ஸ்டர்னல் ஃபார்ம், இவள்தான் சீதை என்று தீர்மானம் செய்து விடுகிறான். ஆனால் சீதையினுடைய கற்பு கெடவில்லை என்பதும் அவள் ராமன் மீது வைத்த அன்பு கெடவில்லை என்பதையும் எப்படி தீர்மானம் செய்கிறான்? நாட் பை த பியூட்டி, பட் அந்த பியூட்டி கொஞ்சம் அப்படி மங்கி இருக்கிறதே. அழகு மங்கினால் அது அவ்வளவு அழகில்லை, இல்லையா? அழகு என்பதே நம்மை பொறுத்த வரைக்கும் என்ன? யாராவது ஒருவர் அந்த அழகை பார்த்துவிட்டு பாராட்டினால் அந்த அழகுக்கு மதிப்பு. பாராட்டும்படியாக இல்லாமல் அந்த அழகு மங்கி இருந்தால் அது அழகு இல்லை என்றுதானே நாம் கணக்கு போடுகிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருவர் கொஞ்சம் மங்கலாக இருந்தால், அவருடைய தோற்றத்திலே தளர்ச்சி இருந்தால் அது அழகு இல்லை என்று நினைக்கிறோம். நம்முடைய கணக்குப்படி, நம்முடைய மானுட இனத்தினுடைய பாராமீட்டர். ஆனால் இந்த இடத்தில் எவ்வளவு சூட்சுமம்!
அழகு மங்கியிருப்பதனால்தான் அவளுடைய கற்பு நல்ல நிலையிலே இருக்கிறது என்பதை அனுமன் ஊர்ஜிதம் செய்கிறான். அவள் அழகான தோற்றத்தோடு, அவள் அலங்காரமான தோற்றத்தோடு இருந்திருந்தால் நிச்சயமாக அங்கே உள்ளத்தில் நெருடல் வந்திருக்கும். என்ன விஷயம் இங்கே? அவளுடைய கற்பு எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறது. ராமன் மீது அவள் வைத்த அன்பு எந்த குறையும் இல்லாமல் இருக்கிறது. அதனால்தான் ராமனையே எண்ணிக்கொண்டு தனக்கு அலங்காரம் தேடாமல், தன்னுடைய தோற்றத்திற்கு அலங்காரம் தேடாமல், ராமனுடைய நினைப்பிலேயே அவள் தளர்ந்து போயிருக்கிறாள். ஒருவேளை இன்னொருவனோடு வாழுகிற பெண்ணாக இருந்தால் அவள் எப்படி இருந்திருப்பாள்? தன்னை அலங்காரம் செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப தன்னுடைய வெளித்தோற்றத்தை மாற்றியிருப்பாள். இவளுடைய வெளித்தோற்றம் தளர்ந்து போயிருக்கிறது என்பதே இவள் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளாமல் ராமனையே எண்ணிக்கொண்டு, அவள் ராமனைத்தான் எண்ணிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள் என்பது இப்போது அனுமனுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அவன் புறத்தே இருந்து பார்க்கிறான், மரத்தின் மீது இருந்து பார்க்கிறானே தவிர அவள் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள் என்பது இப்போது அனுமனுக்கு தெரியாது. ஆனாலும் அந்த தோற்றம் அவளுடைய அகத்தின் வாயிலாக, அவளுடைய அகத்தின் வெளிச்சமாக அந்த தளர்ந்த தோற்றமே இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டுதான் காசுண்ட கூந்தலாள் கற்பும் காதலும் ஏசுண்டது இல்லை. வெறுமே சொல்லவில்லை, வெறுமே இவளுடைய கற்பும் காதலும் ஏசுண்டது இல்லை என்று சொல்லவில்லை. அந்த ஒரு சென்டென்ஸ்ல there is so much of meaning, it's so profound. வெறுமே நீண்ட கூந்தலை கொண்டவளுடைய கற்பும் காதலும் ஏசுண்டதில்லை என்று கவி சக்கரவர்த்தி பாடவில்லை. காசுண்ட கூந்தலாள் கற்பும் காதலும் ஏசுண்டது இல்லை. புகை படிந்து கிடக்கிற, தூசு படிந்து கிடக்கிற இவளுடைய கூந்தலை வைத்து பார்க்கும் போதே இவளுடைய கற்பும் காதலும் எந்த விதமான குந்தகத்திற்கும் உள்ளாகவில்லை என்பதை புரிந்து கொள்கிறேன் என்று எவ்வளவு சூட்சுமமாக இந்த காட்சியை அனுமன் வாயிலாக அனுமன் கூறுவது போல நமக்கு காட்டுகிறார் கவி சக்கரவர்த்தி. புனைகழல் ராகவன் பொன் புயத்தையோ வனிதையர் திலகத்தின் மனத்தின் மாண்பையோ பனைகழல் அரசரின் வன்மை மிக்கிடும் சனகர்தம் குலத்தையோ யாதை சாற்றுகேன். சீதையினுடைய அந்த அழகு தோற்றத்தை, உள்ள அழகும் கற்பின் அழகும் சிறந்த அந்த தோற்றத்தை காணும் போது அனுமன் எண்ணுகிறார், நான் யாரை போற்றுவேன், எதனை போற்றுவேன்? அழகான வீரக்கடல்களை அணிந்த ராமபிரானுடைய தோள் பராக்கிரமத்தை போற்றுவேனா? பொன் புயம், புஜம் என்பதுதான் புயம் என்று வருகிறது. அந்த தோள் வலிமையை போற்றுவேனா? மிக அற்புதமான அந்த தோள் வலிமையை போற்றுவேனா? வனிதையர் திலகத்தின் மனத்தின் மாண்பையோ, பெண்களுக்கெல்லாம் திலகமாக திகழக்கூடிய சீதை, அவளுடைய உள்ளத்தின் உறுதியை போற்றுவேனா? மனத்தின் மாண்பு, அது என்ன மனத்தின் மாண்பு? அவளுடைய உள்ளம் திண்மையோடும் உறுதிப்பாட்டோடும் இருக்கிறது இல்லையா? ராமனை தவிர வேறு எதையுமே நினைக்க மாட்டேன் என்கிற உறுதிப்பாட்டில் இத்தனை அரக்கிகள் அருகே அமர்ந்து அச்சுறுத்தி கொண்டிருந்தால் கூட அந்த உறுதியிலே இருந்து தளராமல், ஒரு கணம் கூட வேறு சிந்தனை இல்லாமல், அன்றைக்கு அவள் தண்டகாரண்யத்தில் எப்படி இருந்திருப்பாளோ அதே தோற்றத்தில் இப்போதும் இங்கே இருக்கிறாள். முதநூலில் இது தொடர்பாக ஒரு காட்சி வரும். அங்கும் இதே போலத்தான் அனுமன் தேடிக்கொண்டு வருகிறான். அவள் சீதைதானா என்று அவன் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்கு அவனுக்கு ஒரு சின்ன அடையாளம் தெரியும். சுக்ரீவனோடு இரளை மலையில் இருந்த காலத்தில் 10 தலை ராவணன் ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு போகிறான் என்பதை அந்த குரங்குகள் பார்த்தன. அப்போது அந்த பெண் தன்னுடைய நகைகளை
தன்னுடைய சேலையிலிருந்து கிழித்த துணியில் முடிந்து வீசுகிறாள். அவை கீழே வந்து விழும்போது அந்த நகைகளை குரங்குகள் எடுத்து பார்க்கின்றன. என்ன என்று அந்த குரங்குகளுக்கு புரியவில்லை. பின்னாலே நாமே கூட அதை பார்த்திருக்கிறோம். அந்த நகைகளை எல்லாம் கொண்டு வந்து ராமனிடத்தில் சுக்ரீவன் காட்டுவான். அவள் தன்னுடைய சேலையிலே இருந்து கிழித்து ஒரு துணியிலே முடிந்து வீசுகிறாள் இல்லையா, அந்த துணியும் கீழே வந்து விழுந்திருக்கிறது, துணி துண்டு. இப்போது முதல் நூலில் இந்த காட்சியில் இந்த இடத்தில் அனுமன் அதை எண்ணி பார்க்கிறான். அந்த துணியும் இப்போது இவள் அணிந்திருக்கிற இந்த துணியும் ஒன்றுதான். நாம யாரையாவது பார்த்தா சொல்லுவோம் இல்லையா, இதோ இந்த ட்ரெஸ் இதே ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான். மெட்டீரியல்னா தொட்டு பார்க்குற லெவலில் டெக்ஸ்சரை வச்சு இல்லை, அந்த டிசைனை பார்க்கும்போது எடுத்த உடனே அதை பார்க்கும்போதே தெரியுமே. அந்த வகையில் அனுமன் அங்கே எண்ணி பார்க்கிறான். முதநூலில் இந்த காட்சி வரும். அவள் அணிந்திருக்கிற இதே ஆடை தானே, இதே டிசைன் தானே அந்த கிழிச்சு போட்ட துணியில இருந்தது. அப்படின்னா அதே பெண் தான். அது எக்ஸ்டர்னல் ஃபார்மை வைத்து அவன் செய்து கொள்ளக்கூடிய உறுதி. ஆனால் இங்கே நாட் ஒன்லி த எக்ஸ்டர்னல் ஃபார்ம், அவள் அந்த எக்ஸ்டர்னல் ஃபார்ம்ல அப்படியே உட்கார்ந்திருக்கான். கொஞ்சம் கூட தன்னை மாற்றிக்கொள்ளாமல் அன்றைக்கு கட்டிய அதே ஆடையில் அமர்ந்திருக்கிறாள் என்றால் அதற்கு என்ன காரணம்? அவளுடைய இன்டர்னல் ரெசிலியன்ஸ் அண்ட் ஹர் இன்டர்னல் ஸ்ட்ரெங்க். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபார்ம் எப்படி அந்த இன்டர்னல் ரெசிலியன்ஸை காட்டுகிறது? வனிதையர் திலகத்தின் மனத்தின் மாண்பையோ, அவளுடைய உள்ளத்தில் எவ்வளவு உறுதிப்பாடு இருந்தால் இப்படி அமர்ந்திருப்பாள். எனவே நான் ராமனுடைய தோள் பராக்கிரமத்தை போற்றுவேனா, இந்த பெண்ணுடைய உள்ளத்தின் உறுதியை போற்றுவேனா? வனைகடல் அரசரின் வன்மை மிக்கிடும் ஜனகர்தம் குலத்தையோ. இதுக்கெல்லாம் அடிப்படையில் வள்ளல் தன்மையில் ஓங்கி நிற்கிற ஜனகமன்னன், அந்த ஜனகமன்னனுடைய குலத்தை சேர்ந்தவள் இல்லையா இவள்? ஜனகர் குல கொடி இல்லையா, ஜானகி இல்லையா? அந்த ஜனக மன்னரின் குல பெருமையை போற்றுவேனா? வன்மை மிக்கிடும் ஜனகர்தம் குலம். ஏற்கனவே இந்த சொல்லை பார்த்திருக்கிறோம். வன்மை என்பது வேறு, வன்மை என்பது வேறு. சாதாரண கணக்கில் சொல்ல வேண்டுமென்றால் 2 சுழி 3 சுழி. 2 சுழி நகரமாக இருந்தால் வன்மை, 3 சுழி நகரமாக இருந்தால் வன்மை. வன்மை என்பது வள்ளல் தன்மை. மகாகவி பாரதியாரின் பாடல்களிலேயும் இதை பார்க்கிறோம். வானம் அளந்ததனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. வளமையான மொழி, வள்ளல் தன்மை நிறைந்த மொழி. இங்கேயும் அதுதான், வள்ளல் தன்மை நிறைந்த ஜனகர் குலம். வன்மை மிக்கிடும் ஜனகர் குலம். வன்மை வள்ளல் தன்மை மிகுதியாக கொண்ட ஜனக மன்னனுடைய குலம். வனைகடல் அரசரின் வன்மை மிக்கிடும். வீரக்கடல்களை அணிந்த அரசர்களிலெல்லாம் வள்ளல் தன்மையில் மிக உயர்ந்தவராக இருக்கிற ஜனக மன்னரின் குலத்தை போற்றுவேனா? அதற்கு என்ன காரணம்? ராமனுடைய தோளாற்றல், சீதாதேவியின் கற்பு. சீதாதேவியின் கற்பு இவ்வளவு உறுதிப்பாட்டோடு இருப்பதற்கு அவள் வளர்க்கப்பட்ட விதமும் காரணமாக இருக்கலாம் இல்லையா? எனவேதான் அந்த ஜனகர் குலம் தந்தையின் பெருமை. தந்தையின் பெருமையை இதோ அந்த தலைமகள் உலகத்திற்கு காட்டுகிறாள். பெரியோர்களே, இந்த இடத்திலே இது தொடர்பான இன்னொன்றையும் எண்ணி பார்க்கலாம். ஒரு தந்தையின் பெருமையை பிள்ளைகள் கட்டி காக்க வேண்டும். ஒரு தந்தையின் பெருமையை மகள் மிகுதியாக கட்டி காக்கிறாள் என்பது மாத்திரம் அல்ல, அந்த தந்தையின் குலக்கொடியாக அந்த மகள் விளங்குகிறாள் என்பதை நம்முடைய மரபு மிகவும் போற்றுகிறது, மிகவும் வெளிக்காட்டுகிறது. அதனாலே தான் பாருங்கள், தந்தையின் பெயரை வைத்து மகள்களுக்கு பெயர் சூட்டுவார்கள்.
தத்திதாந்த நாமம் என்று சொல்லுகிறோமே, அந்த தத்திதாந்த நாமத்தில் பார்த்தால் அநேகமாக மகள்களின் பெயர்களெல்லாம் தந்தையின் பெயரை வைத்து அமையும். தக்ஷன் மகள் தாக்ஷாயணி, காத்தியாயர் மகள் காத்தியாயனி, ஜனகர் மகள் ஜானகி, துருபதன் மகள் திரௌபதி, பர்வதன் மகள் பார்வதி. இப்படி மகள்களுக்கு பெயர்களே அந்த தந்தையின் பெயர்களை வைத்து சொல்லுகிற ஒரு மாண்பு. எனவேதான் இங்கேயும் கூட ஜனக மன்னருடைய குலக்கொடியாக இருக்கிற ஜானகி, அவளுடைய பெருமையை சொல்லும்போது அந்த ஜனக மன்னரின் குலத்தையும் குலப்பெருமையையும் நான் சாற்றுவேனா? ஆதிசங்கர பகவத்பாதர் பராசக்தி அம்பிகை பார்வதியின் பெருமையை சொல்லும்போது ஓரிடத்தில் சொல்லுவார், அம்மா நீ யார் தெரியுமா? அந்த மலையரசன் இருக்கிறானே ஹிமவான், அவனுடைய துவஜபடி, அதாவது அவனுடைய பெருமையை உலகத்திற்கு பறைசாற்றுகிற கொடி இருக்கிறதே, அந்த கொடியை கட்டுகிற கொடி மரமே நீதான். கொடி கட்டியிருக்கிறது என்றால் என்ன பொருள்? அந்த கொடி உலகத்திற்கு பெருமையை வெளிக்காட்டும். ஓரிடத்தினுடைய பெருமை, யாகசாலையின் பெருமை, திருக்கோயிலின் பெருமை, திருவிழா நடைபெறுகிற இடத்தின் பெருமை, அந்த இடத்தின் பெருமையை உலகத்திற்கு காட்டுவது கொடி. அந்த இடத்தின் பெருமை மாத்திரம் அல்ல, அந்த இடத்திலே இருப்பவர்களின் பெருமையையும் கொடிதான் உலகத்திற்கு காட்டுகிறது. அப்படியானால் கொடியாக நீ இருக்கிறாய், அந்த கொடியை கட்ட வேண்டிய கொடி மரமாக இருக்கிறாய் என்றால் உன் தந்தையின் பெருமையை உலகத்திற்கு காட்டக்கூடிய கொடிமரமும் கொடியும் நீதான். அதே வகையில்தான் இங்கே வனைகழல் அரசரின் வன்மை மிக்கிடும் ஜனகர்தம் குலத்தை பாராட்டுவேனா, எதை பாராட்டுவேன் என்று வரிசையாக அனுமன் எண்ணி பார்க்கிறான். தேவரும் பிழைத்திலர் தெய்வ வேதியர் ஏவரும் பிழைத்திலர் அறமும் ஈறு அன்றால் யாவது இங்கு இனி செயல் அறியது எம்பிரார்க்கு ஆவ என் அடிமையும் பிழைப்பு இன்றாம் அரோ. அவனுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. தேவர்களும் தப்பு செய்யவில்லை. பிழைத்தல் என்றால் தவறு செய்தல், தவறு இழைத்தல், அல்லது கேடு அடைதல், தீமை அடைதல். தேவர்களுக்கும் எந்த தீமையும் வந்துவிடவில்லை. அவர்கள் இனிமேல் நன்றாக இருப்பார்கள். தேவரும் பிழைத்திலர், அவர்கள் தவறு செய்யவில்லை. தெய்வ வேதியர் ஏவரும் பிழைத்திலர், தெய்வத்தன்மை வாய்ந்த வேதியர்கள், அந்தணர்கள் என்று சொல்கிறோமே, அந்த தெய்வத்தன்மை வாய்ந்த அந்தணர்கள், அவர்களுக்கும் கூட எந்த தவறும் இல்லை, அவர்களும் எந்த தவறும் இழைக்கவில்லை. தெய்வ வேதியர் ஏவரும் பிழைத்திலர் அறமும் ஈறு அன்றால், எந்த வகையிலேயும் அறத்திற்கும் குறைவு வந்துவிடவில்லை. அது மாத்திரமல்ல, என் அடிமையும் பிழைப்பு அன்றாம். ராமபிரானுக்கு அடிமையாக, ராமபிரானுக்கு சேவகம் செய்பவனாக இருக்கிற நானும் எந்த தீங்கும் அடைந்து விடவில்லை, எனக்கும் எந்த குந்தகமும் வந்துவிடவில்லை. நானும் நன்றாக இருக்கிறேன், எனக்கும் கூட எந்த தவறும் இல்லை. யாவது இங்கு இனி செயல் அறியது எம்பிரார்க்கு. இப்படி எல்லாமே நன்றாக இருக்கும்போது இனிமேல் ராமபிரானுக்கு எதை செய்வது அரிதாக இருக்கும், எதை செய்வது அரிதாக இருக்கும் என்கிற இந்த எண்ணத்திற்கே அடிப்படை. இந்த 10 தலையனை அழிப்பது என்ன பெரிய விஷயமா? சீதையை காணோம் என்று தவித்துக் கொண்டிருக்கிற ராமனுக்கு இதோ சீதையும் பத்திரமாக இருக்கிறாள். 10 தலையன் தூக்கி கொண்டு வந்தவன் அவனை அழிப்பதோ அல்லது தர்மத்தை நிலைநிறுத்துவதோ ராமனுக்கு என்ன? இனிமேல் என்ன கஷ்டமான விஷயம்? சீதை இவ்வளவு பத்திரமாக இருக்கும்போது, சீதை தன்னுடைய கற்பு உறுதிப்பாட்டில் இருக்கும்போது ராமனுக்கு இனிமேல் செய்வதற்கு கஷ்டமான விஷயம் என்று எது இருக்கப் போகிறது? எல்லாமே மிகச் சுலபமாக முடிந்துவிடும். இந்த பாட்டில் மீண்டும் நிறைய சூட்சுமங்களை வைக்கிறார் கவிச்சக்கரவர்த்தி. சாதாரணமாக மேலோட்டமாக இந்த பாடலை பார்ப்போம் என்றால், சீதை பத்திரமாக இருக்கிறாள், சீதை எங்கே இருக்கிறாள் என்று கண்டுபிடித்தாகிவிட்டது. எனவே இதற்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? சீதையை சிறை மீட்க வேண்டும். அதற்கு ராமன் படையெடுத்து வந்து
ராவணனோடு போர் புரிந்து ராவணனை அழித்து சீதையை சிறை மீட்டு விடலாம். இது at the face value. சீதை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதற்குள்ளே இருக்கிற சூட்சுமம், சீதை இவ்வளவு உறுதிப்பாட்டோடு இருப்பது சீதையினுடைய வல்லமை ராமனுக்கும் வல்லமையை தரும். சாதாரணமாகவே சிவத்திற்கு வல்லமை தருபவள் சக்தி, திருமாலுக்கு வல்லமை தருபவள் திருமகள் என்றால், இங்கே ராமனுக்கு வல்லமை தரக்கூடியவளாக இதோ தன்னுடைய உறுதிப்பாட்டில் இருக்கிறாளே சீதை. சீதையினுடைய இந்த உறுதிப்பாட்டினால் தேவர்களுக்கும் தீங்கு வரவில்லை, தெய்வ வேதியர்களுக்கும் எந்தவிதமான தவறும் இல்லை, அவர்களும் தவறு இழைக்கவில்லை. தெய்வ வேதியர் ஏவரும் பிழைத்திலர். ஏவரும் என்கிற போது எவரும் என்று எடுத்துக்கொள்ளலாம். வேதங்களை ஓதக்கூடிய தெய்வத்தன்மை வாய்ந்த அந்தணர்களில் ஒருவரும் பிழைத்து விடவில்லை, ஒருவரும் தவறு செய்து விடவில்லை. அறத்திற்கும் எந்த குந்தகமும் இல்லை. என்னுடைய அடிமை தொழில் இருக்கிறதே, அதற்கும் தீங்கு வந்து விடவில்லை. அடிமையும் பிழைப்பு என்றான். ஒருவேளை சீதையை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருந்தால் என்னுடைய அடிமை தொழிலுக்கு, என்னுடைய சேவகத்திற்கு தீங்கு வந்திருக்கும். வாட் கைண்ட் ஆஃப் அ மெசஞ்சர் யூ ஆர், வாட் கைண்ட் ஆஃப் அ சர்வன்ட் யூ ஆர் என்கிற நிலைமை வந்திருக்கும். எனவே அதுவும் இல்லை, அதுவும் நன்றாக இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் எல்லாமே நன்றாக இருக்கும்போது இனிமேல் எதை செய்வதும் ராமனுக்கு கடினமாக இருக்காது. ராமன் மிகச் சுலபமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி விடலாம். ராமன் அப்படி சுலபமாக நிறைவேற்றுவதற்கு சீதையினுடைய வல்லமை ஆதாரமாக அமையும் என்பதை தன்னுடைய வியப்பின் வழியாகவே அனுமன் வெளிப்படுத்துகிறான். கேள் இலாள் நிறை இறை கீண்டதாம் எனின் ஆழியான் முனிவு எனும் ஆழி மீக்கொள ஊழியின் இறுதி வந்து உறும் என்று உன்னினேன். வாழிய உலகு இனி வரம்பு இல் நாள் எலா. தன்னுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் இருந்தது என்பதையும் இந்த இடத்தில் அனுமன் வெளிப்படுத்துகிறார். கேள் இலாள், கேள் என்றால் ஒப்பு. தனக்கு ஒப்பு, தனக்கு நிகர் என்று யாரும் இல்லாதவளான சீதை. ஒருவேளை அவளுடைய கற்பு கொஞ்சம் குறைந்திருந்தாலும் நிறை இறை கண்டது. இறையின சிறிது, நிறையின கற்பு. மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்பாரே வள்ளுவ பேராசா. மகளிர் நிறை என்பது அந்த பெண்ணுடைய கற்பு. ஒருவேளை அவளுடைய கற்பு கொஞ்சம் இறை கீண்டது, கொஞ்சம் குறைந்திருந்தாலும் கூட ஆழியான் முனிவு எனும் ஆழி மீக்கொள, பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஆழியான். ஆழின கடல், கடலில் இருப்பவன் ஆழியான். இன்னொரு விதத்தில் பார்த்தால் ஆணை சக்கரத்தை செலுத்தக்கூடிய அரசகுலத்தோன். ஆழினா ஆணை சக்கரம். அப்போ அரசகுலத்தை சேர்ந்த ராமன். ரெண்டுமே ராமனுக்கு பொருந்தி வரக்கூடிய வகையில் அமைந்த சொல். அந்த ஆழியான் ராமன், அவனுக்கு கோபம் வந்திருக்கும். சீதையினுடைய கற்பு குறைந்தது என்றால் அவனுக்கு கண்டிப்பாக கோபம் வந்திருக்கும். அப்படி கோபம் வந்திருந்தால் அந்த கோபமே ஒரு கடலாக பொங்கி இருக்கும். முனிவுனா கோபம். முனிவு எனும் ஆழிமிக்கோள, அப்படியே கடல் பொங்கி இருக்கும். எந்த கடல்? ராமனுடைய கோபம் என்கிற கடல் பொங்கி ஊழியின் இறுதி வந்து உறும். ஊழிப்பிரளயம்னு சொல்றமே, அந்த ஊழிப்பிரளயத்துல என்ன ஆகும்? கடல் பொங்கி உலகத்தை எல்லாம் கொண்டு விடும். அதனுடைய மினியேச்சர் வடிவங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? ஊழிக்காலத்துல மொத்தமா கடல் பொங்கி பூமியை அழித்து விடும், பூமியை கொண்டு விடும்னா அந்த அளவுக்கு இல்லாம அப்பப்போ கடல் கோள் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். சுனாமி வந்தபோது சில நிலப்பகுதிகள் தண்ணீருக்குள் அமிழ்ந்து விட்டன என்று பார்த்திருக்கிறோம். சூறாவளி காற்று அடித்த போது ராமேஸ்வரத்திற்கு பக்கத்தில் இருந்த தனுஷ்கோடி அப்படியே கடலுக்குள் தள்ளப்பட்டது என்பதை பார்த்திருக்கிறோம். ஆக ஊழிப்பிரளய காலத்தில் இந்த கடல் கோளே பெரியதாக வந்தால்
மொத்தமாக கடல் பொங்கி பூமியை அப்படியே கீழே தள்ளினால் எப்படி இருக்குமோ அப்படி வந்துவிடுமே என்று நான் அஞ்சியிருந்தேன் என்று உண்ணினேன். உண்ணுதல் என்பது நினைத்தல். ஆனால் இந்த இடத்தில் வெறுமே எண்ணுதல் இல்லை. அனுமன் என்ன நினைத்திருக்கிறான்? ஒருவேளை சீதையை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், கண்டுபிடிக்க முடியவில்லைங்கிறது கூட பரவாயில்ல, ஆனா ஒருவேளை அவளுடைய கற்புக்கு ஏதாவது களங்கம் ஏற்பட்டு அத போய் ராமன் கிட்ட சொல்ல வேண்டி இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப ராமனுக்கு எவ்வளவு கோபம் வரும்? அந்த கோபத்துல அப்படியே உலகமே ஊழிக்காலத்துல அழிஞ்சு போற மாதிரி அழிஞ்சு போயிடுமே என்று அவன் அச்சப்பட்டிருக்கிறான். எங்கேயோ ஒரு சின்ன எண்ணம், அப்படி ஒருவேளை ஒரு பாதகமான நிலை வந்துவிட்டால் என்ன செய்வது என்கிற தவிப்பு அவனுக்கு இருந்திருக்கிறது. கேள் இலாள் நிறை இறை கீண்டதாம் எனின் ஆழியான் முனிவு எனும் ஆழி மீக்கொள ஊழியின் இறுதி வந்து உறும் என்று உண்ணினேன். அடடா, அப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டால், ஒருவேளை எங்கேயாவது ஒரு தவறான காட்சியை காண நேர்ந்து அதை போய் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு ஏற்பட்டு விட்டால் என்ன செய்வேன் என்று அனுமன் தவித்திருந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு தவிப்பு அனுமனுக்கு வரலாமா என்று நாம் கேட்கக்கூடும். ஆனால் ஒருவேளை 0.00001% என்று சொல்லுவோமே, அந்த வகையில் ஒருவேளை ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது, அந்த செயலுக்குள்ளே ஈடுபடும் போது அதனுடைய சாதக பாதகங்களையும் எண்ணி பார்க்க வேண்டும் இல்லையா? அப்போ ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டால் என்கிற ஒரு சின்ன எண்ணம், அணுவுக்கும் அணுவான ஓர் எண்ணம், அணுவை சதக்கூறிடும் கோணினும் சிறிய எண்ணம் அனுமனுக்கு வந்திருக்கலாம். அதைத்தான் இப்போது அனுமன் வெளிப்படுத்துகிறான். ஒருவேளை அப்படி வந்துவிடுமோ என்று நினைத்தேனே, வாழிய உலகு இனி வரம்பு இல் நாளெல்லாம். எப்படி நினைக்கிறான் பாருங்கள். ராமனுக்கு கோபம் வந்திருந்தா ஊழிக்காலத்து உலகம் போல உலகம் அழிந்திருக்கும். இப்போ ராமனுக்கு மகிழ்ச்சி தரும்படியான நிலையில்தான் சீதை இருக்கிறாள் என்கிற போது, இந்த உலகத்திற்கு அழிவு கிடையாது, இந்த உலகத்திற்கு ஊழிப்பிரளயம் ஏற்படாது, இந்த உலகம் வாழும் நிரந்தரமாக. வாழிய உலகு இனி வரம்பு இல் நாளெல்லாம், எல்லையற்ற நீண்ட காலம் இந்த உலகம் வாழும். அவளுடைய நிறை சிறிது கூட தவறாததால் அவள் இந்த உலகத்தை வாழ வைப்பாள். திருமகளாக இருப்பவள் இந்த உலகத்தை வாழ வைப்பாள் என்று அதிலே பெருமிதமும் மகிழ்ச்சியும் அடைகிறான் அனுமன். வெங்கனல் முழுகியும் புனலுள் வீக்கியும் நுங்குவ அருந்துவ நீக்கி நோற்பவர் எங்கு உளர், குலத்தில் வந்து இல்லின் மாண்புடை நங்கையர் மனத்தவம் நவிலர் பாலதோ. ரொம்ப அழகான ஒரு பாடல், ஒரு வகையான கம்பாரிசன். வெங்கனல் முழுகி, வெம்மையான கனலில் நெருப்பில் குளித்து, புனலுள் வீக்கி, நுங்குவ அருந்துவ நீக்கி, இதெல்லாம் தவம் செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அல்லது மேற்கொள்ளக்கூடிய வகை. வெங்கனல் முழுகி புனலுள் வீக்கி, இந்த இடத்தில் புனல் என்பதை அவர்களுடைய பொறிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். நுங்குதல் என்றால் உண்ணுதல், அருந்துவது நமக்கு தெரியும், உண்ணுவது பருகுவது இவற்றையெல்லாம் தவிர்த்து, உணவை தவிர்த்து. தவம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? உணவை தவிர்ப்பார்கள், விரதம் இருப்பார்கள். சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வீக்குதல்னா அடக்குதல்னு அர்த்தம். புனலுள் வீக்கி, தங்களுடைய பொறிகள் இருக்கின்றனவே 5 பொறிகள், அந்த 5 பொறிகளையும் 5 சென்சஸ், அந்த 5 சென்சஸையும் அப்படியே நீருக்குள் அடக்குவது போல, அதுதான் புனலுக்குள் அடக்குதல். புனல்னா நீர்னு நமக்கு தெரியும், நீருக்குள் அடக்குதல்னா இப்ப தண்ணீருக்குள்ள ஒன்றை போட்டு அப்படியே அடக்குவது மாதிரி. இன்னும் இதை வெளிப்படையாக வேறு வகையாக சொல்வதென்றால், ஒருவருக்கு
உணர்ச்சி கொந்தளிப்பு வரும்போது திரைப்படங்களிலே எல்லாம் பார்த்திருக்கிறோம். பல நேரங்களில் ஏதோ ஒரு வகையில் உணர்ச்சி கொந்தளிப்பு அல்லது அவர்களுக்கு கோபம் வருகிறது. ஏதோ ஒரு விதத்தில் they become emotionally distressed. அது எந்த வகையான இமோஷனாகவும் இருக்கலாம். ஆனால் இமோஷன் எதனால் வருகிறது? 5 பொறிகள் 5 புலன்கள் அதிகமாக வேலை செய்வதனால். ஒருவருக்கு கணவனின் பிரிவாற்றாமை, அதனால் வரக்கூடிய எமோஷன்ஸ், அல்லது மகன் ஏமாற்றிவிட்டான், அதனால் தந்தைக்கு வரக்கூடிய எமோஷன். எந்த எமோஷனாக இருந்தாலும் எண்ணி பாருங்கள். சில நேரங்களில் திரைப்படங்களில் ஒருவர் அப்படியே அந்த உணர்ச்சியில் கொந்தளிக்கிறார் என்றால் என்ன செய்வார்? நேரே போய் குடம் குடமாக தண்ணீரை எடுத்து தன் மீது ஊற்றிக்கொள்வார், இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அப்படியே அது அடங்குகிறது. எது? அந்த இமோஷன், வாட் எவர் கைண்ட் ஆஃப் உணர்ச்சி, தூண்டப்பட்ட அந்த உணர்ச்சி அடங்குகிறது. தண்ணீரில் அடக்குவது போல புனலுள் வீக்கியும் வெங்கனல் முழுகியும். தவம் செய்யக்கூடியவர்கள் நெருப்பில் நின்று தவம் செய்வார்கள் என்று சொல்லப்படுவது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பஞ்சாக்னியில் குளித்து தவம் செய்வார்கள், அதாவது நெருப்புக்குள்ளேயே நின்று தவம் செய்வார்கள். பஞ்சாக்னி என்று சொல்லுவோம். 5 வகையான நெருப்பினை மூட்டி அதற்கு நடுவிலே நின்று தவம் செய்வது வழக்கம். இதைத்தான் பஞ்சாக்னி என்பார்கள். மாங்காட்டு காமாட்சி கூட பஞ்சாக்னிக்கு நடுவிலே 5 நெருப்புகளை மூட்டி 5 ஜுவாலைகள் சுற்றிலும் இருக்க அதற்கு நடுவிலே தன்னுடைய கால் விரலில் நின்று தவம் செய்கிறாள் என்பதாக கணக்கு. எனவேதான் மாங்காட்டு காமாட்சியை தவம் செய்கிற தபஸ் காமாட்சி என்பார்கள். அப்படி பஞ்சாக்னிக்கு நடுவிலே தவம் செய்யக்கூடியது. வெங்கனல் முழுகி புனலுள் வீக்கி நுங்குவ அருந்துவ நீக்கி நோற்பவர் எங்கு உடர். இந்த தவம் என்பதில் ஒரு மாறுபாடும் இருக்கிறது. சாதாரணமாக நீரில் மூழ்கி நெருப்பை விட்டு அகன்று நிற்போம். நாம் எப்படி ஸ்நானம் செய்கிறோம்? நீரிலே மூழ்குகிறோம், நெருப்பை விட்டு சற்றே எட்டி நிற்போம். குளிர்காலத்தில் நெருப்பை மூட்டி குளிர் காய்வார்கள். நெருப்பு என்ன தரும்? உலரச் செய்யும், ஈரத்தை உலர்த்தும். ஆனால் இங்கே அப்படியே மாற்றி வருகிறது பாருங்கள். கனலுள் மூழ்கி, கனலுக்குள்ளே அப்படியே ஸ்நானம் செய்து கனலில் நீராடி உள்ளத்தை அடக்குவதை, பொறிகளை அடக்குவதை நீரில் அடக்கி. எதற்காக இப்படி? சாதாரணம், நாமெல்லாம் செய்வது சாதாரணம். ஆனால் தவசிகள் செய்வது அசாதாரணம். அது என்ன அசாதாரணம் என்றால் உள்ளத்தை கட்டுப்படுத்துதல். உள்ளத்தை கட்டுப்படுத்தும் போது பொறிகளை கட்டுப்படுத்தலாம். எனவே சாதாரணமாக பயன்படுத்துகிற வகையில் இல்லாமல் அசாதாரணமாக அவர்கள் நெருப்பையும் நீரையும் பயன்படுத்துகிறார்கள். சாதாரணமாக நாம் எப்படி நெருப்பையும் நீரையும் பயன்படுத்துகிறோமோ அதற்கு மாற்றாக அந்த நீரையும் நெருப்பையும் கூட தங்களுடைய அசாதாரண வலிமையில் பயன்படுத்தக்கூடியவர்கள் தவசிகள். வெங்கனல் முழுகியும் புனலுள் வீக்கியும் நுங்குவ அருந்துவ நீக்கி நோற்பவர் எங்கு உளர். இப்படி தவம் செய்பவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எங்கே இருக்கிறார்கள் என்றால் எங்கேயும் இல்லை என்று பொருள் அல்ல. ஆனால் அந்த தவத்தை காட்டிலும் குலத்தில் வந்து இல்லின் மாண்புடை நங்கையர் மனத்தவம் நவிலர் பாலதோ. இப்படியெல்லாம் தவம் செய்ய வேண்டிய அவசியம் கூட இல்லை. அது அசாதாரணம் என்றாலும் அந்த அவசியம் கூட இல்லை. ஏன் தெரியுமா? குலத்தில் வந்து, நல்ல குலத்திலே பிறந்து இல்லின் மாண்புடை இல்லற நெறிகளை முறையாக கடைபிடித்து அந்த வகையிலேயே வாழுகிற பெண்கள் மனத்தவம் நவிலர் பாலதோ. அவர்கள் புறத்திலே உடலாலே தவம் செய்வதில்லை, ஆனால் மனத்தால் தவம் செய்கிறார்கள். வெங்கனல் முழுகியும் புனலுள் வீக்கியும் நுங்குவ அருந்துவ நீக்கியும் புறத்தால் செய்கிற தவம். உடம்பை கொண்டு வந்து அக்னியில் குளிப்பாட்டுவது,
உடம்பை கொண்டு வந்து நீரில் அமிழ்த்தி அதன் வழியாக பொறிகளை அடக்குவது, இந்த உடம்புக்கு தேவையான அன்னம் பானம் போன்றவற்றை நீக்குவது. இதெல்லாமே என்ன? இந்த உடலால் செய்கிற தவம். உடலால் தவம் செய்து பின்னர் மனத்தை அடக்குபவர்கள் தவசிகள். ஆனால் பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் உடலால் தவம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பாருங்கள், அந்த பெண் சாதாரணமாக குடும்பத்திலே வாழுகிறாள், குலத்தில் பிறந்து இல்லில் வாழுகிறாள். ஆனால் அந்த இல்லறக் கடமைகளை செய்து கொண்டே அவள் உள்ளத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறாள் என்றால், அவளுடைய மனத்தவம் எப்பேற்பட்டது, அந்த மனத்தவம் எவ்வளவு பெரியது. மகளிர் மனத்தால் காக்கின்ற கற்பு நெறி. இதைத்தானே வள்ளுவர் கூட மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்கிறார். மனத்தவம் என்பது ஒரு அற்புதமான சொல்லாட்சி. கவிச்சக்கரவர்த்தி பயன்படுத்துகிற சொல்லாட்சி மனத்தவம். புறத்தவம் அகத்தவம் என்று சொல்லலாம். புறத்தவம் என்பது உடலால் செய்கிற தவம். உடலால் ஏன் தவம் செய்ய வேண்டும்? ஏன் தவம் செய்கிறார்கள்? எதற்காக காட்டுக்கு போய் தவம் செய்கிறார்கள்? எதற்கு நெருப்பிலே நின்று தவம் செய்கிறார்கள்? எதற்கு உணவை மறுத்து தவம் செய்கிறார்கள்? இப்போதும் கூட நிறைய பேர் ஒரு பொழுது விரதம் என்றெல்லாம். எதற்காக அது? சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றும் போது அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்துவதற்கு. அப்ப எதை கட்டுப்படுத்துகிறது? இந்த புறத்தவம் என்பது மனத்தை கட்டுப்படுத்துகிறது. புறத்தவம் அகத்தவத்திற்கு வழிகோல வேண்டும். ஆனால் பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு புறத்தவமே தேவையில்லை, அகத்தவமே அவர்களுக்கு அணிகலனாக இருக்கிறது என்பதை அனுமன் எண்ணி பார்க்கிறான். பேண நோற்றது மனைப்பிறவி, பெண்மை போல் நாணம் நோற்று உயர்ந்தது நங்கை தோன்றலால். மான நோற்று ஈண்டு இவள் இருந்தவாறு எல்லாம் காண நோற்றில அவன் கமலக் கண்களே. கவிச்சக்கரவர்த்தி விளையாடுகிறார். பேண நோற்றது மனைப்பிறவி, பெண்மை போல் நாணம் நோற்று உயர்ந்தது நங்கை தோன்றலால். இந்த நங்கை, இந்த சீதை என்கிற இந்த பெண் தோன்றியதனால், இவள் பெண் குலத்தில் வந்து பிறந்ததால் பெண்மைக்குரிய குணங்கள், நாணம் உள்ளிட்ட குணங்கள், நாணம், அச்சம், மடம், பயிர்ப்பு என்றெல்லாம் சொல்லுவார்கள் இல்லையா, அதிலே நாணத்தை எடுத்துக்கொள்கிறார். பெண்மை போல் நாணம் நோற்று உயர்ந்தது. நாணம் உள்ளிட்ட குணங்களெல்லாம் மிகுந்த உயர்நிலையை அடைந்திருக்கின்றன. ஏன்? ஒரு பெண்ணாக பெண் குலத்தில் சீதை வந்து தோன்றியதனால், சீதையினுடைய இந்த பெண் அவதாரம் என்பதனால் பெண்மை குலமே உயர்வடைந்து விட்டது. இவள் வந்து பிறந்ததால், இவள் வந்து பெண்ணாக பிறந்ததால் பெண்மை குலமே உயர்வடைந்து விட்டது. மான நோற்று ஈண்டு இவள் இருந்தவாறெல்லாம் காண நோற்றில. அனுமன் தன்னுடைய பாக்கியத்தை நினைத்து பார்க்கிறான். தனக்கு கிடைத்திருக்கிற பேரு. அட, இவ்வளவு அழகாக தவக்கோலத்தில் உட்கார்ந்திருக்கிறாளே, இப்படி ராமனையே நினைத்து கொண்டு கற்பை காப்பாற்றி கொண்டு கற்பெனும் தன்மைக்கு பெருமை சேர்த்து கொண்டு ராமனையே நினைத்து உருகி இவள் உட்கார்ந்திருக்கிறாளே. நோற்று என்கிற போது நோற்றல், தவம் செய்தல். அந்த நோற்றல் என்கிற சொல்லை திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறார். சீதாதேவி பெண்மை குலத்தில் அவதரித்ததால் பெண்மை குலம் நோன்பு செய்திருக்கிறது. மனைப்பிறவி, அந்த மனைப்பிறவி என்பதென்ன? நல்ல குடிப்பிறப்பு. குடிப்பிறப்பே தவம் செய்திருக்கிறது. சீதை வந்து பிறப்பதற்கு ஜனகரின் குடிப்பிறப்பு தவம் செய்திருக்கிறது. சீதை வந்து பிறப்பதற்கு பெண்மை என்கிற தவப்பிறப்பு, குடிப்பிறப்பு தவம் செய்திருக்கிறது. பெண்மையின் குணங்களெல்லாம் தவம் செய்து பெண்மை குணங்களாக இருப்பதற்கு காரணம் அவர் செய்த தவம். நாங்கள் பெண்மை குணங்களாக இருக்கிறோம், பெண்மை குணத்திலேதானே சீதை உயர்ந்திருக்கிறாள் என்று அந்த பெண்மையின் குணங்களெல்லாம் தவம் செய்திருக்கின்றன. இப்போது ராமனையே நினைத்து கொண்டு இவளும் இங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறாள். ராமனையே நினைத்து தவக்கோலத்தில் இவள் அமர்ந்திருக்கிறாள்.
தியானத்தில் அமர்ந்திருப்பது என்று சொல்கிறோம் இல்லையா? ஒருவர் தவம் செய்கிறார் என்றால் தெய்வத்தை நினைத்து தவம் செய்கிறார், அந்த தெய்வத்தையே நினைக்கிறார், அதற்கு தியானம் என்று சொல்கிறோம். இப்போது சீதை என்ன செய்கிறாள்? ராமனையே நினைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறாள் என்கிற போது அவள் தவம் செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அந்த தவக்கோலத்தை பார்ப்பதற்கு ராமனுக்கு கொடுத்து வைக்கவில்லையே. ஈண்டு இவள் இருந்தவாறெல்லாம் காண நோற்றில அவன் கமல கண்களே. என்ன ஒப்பீடு பாருங்கள். அனுமன் எப்படி பெருமைப்பட்டுக் கொள்கிறான்? நான் இந்த காட்சியை பார்க்கிறேன், சீதையின் தவக்கோலத்தை நான் பார்க்கிறேன். ஆனால் அந்த ராமனுக்கு சீதையின் தவக்கோலத்தை காண்பதற்கு கொடுத்து வைக்கவில்லையே. ராமனுக்கு கொடுத்து வைக்கவில்லையே. ஓர் சம்பவம் நினைவுக்கு வருகிறது. கல்கி, தமிழ் இலக்கியத்திற்கே புதுமை தந்த கல்கி அவர்கள் எஸ் வாசன் அவர்களோடு சேர்ந்து ஒரு முறை மைசூரு பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாராம். அப்போது ஸ்ரீரங்கப்பட்டணம் என்கிற அந்த ஊருக்கும் அவர்கள் போயிருக்கிறார்கள். ஸ்ரீரங்கப்பட்டணத்திலேதான் திப்பு சுல்தானுடைய பள்ளிப்படை சமாதி இருக்கிறது. அந்த பகுதிக்கு போய் சுற்றி பார்த்தபோது திப்பு சுல்தானுடைய அந்த சமாதி பளபள என்று பளிங்கால் இழைக்கப்பட்ட சமாதியை பார்த்திருக்கிறார்கள். வாசன் கல்கியை பார்த்து சொன்னாராம், நீங்கள் எல்லாவற்றையுமே மிக வித்தியாசமாக ரசிக்கக்கூடியவர். இந்த இடம் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? உங்களுடைய பாடியில் நீங்கள் இந்த இடத்தை கொஞ்சம் விவரித்தால் கேட்பதற்கு சுகமாக இருக்குமே என்று அவரிடத்தில் சொல்லி இருக்கிறார். 2 பேருமாக அந்த இடம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது கல்கி சொன்னாராம், எவ்வளவு அற்புதமான இடம், எவ்வளவு அழகாக பளிங்கு இழைத்து இந்த சமாதி. பாவி, திப்பு சுல்தானுக்கு இந்த அழகை பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே. எப்படி திப்பு சுல்தானுக்கு கொடுத்து வைக்கவில்லையே? அது திப்பு சுல்தானுடைய பள்ளிப்படை. திப்பு சுல்தானுக்கே கொடுத்து வைக்கவில்லை என்றால் எப்படி கல்கி ஆதங்கப்பட்டாரோ கிட்டத்தட்ட அப்படித்தான் இப்போது அனுமனும் ஆதங்கப்படுகிறார். என்ன கொஞ்சம் வித்தியாசமான வகையில். என்ன நினைக்கிறான்? சீதை தவக்கோலத்தில் உட்கார்ந்திருக்கிறாளே, அதை பார்ப்பதற்கு ராமனுக்கு கொடுத்து வைக்கவில்லையே. காண நோற்றில அவன் கமல கண்களே. அவனுக்கு பெரிய தாமரை கண்ணு சொல்லுவார்களே, அந்த தாமரை கண் இருந்து என்ன பயன்? ராமனுக்கு தாமரை கண் என்று எல்லோரும் போற்றுகிறார்கள். அவனுக்கு தாமரை கண் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த தாமரை கண்களால் சீதையின் இந்த அழகை பார்ப்பதற்கு கொடுத்து வைக்கவில்லையே. எவ்வளவு சூட்சுமம் பாருங்கள். ராமன் அந்த இடத்தில் இருந்தால் சீதை தவக்கோலத்திலா உட்கார்ந்திருக்க போகிறாள்? ஆனால் அவளுடைய தவக்கோலத்தை பார்ப்பதற்கு எனக்கு கொடுத்து வைத்ததே, ராமனுக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று அனுமன் எண்ணுகிறான் என்றால் சீதையினுடைய அந்த தவக்கோலம் எப்பேற்பட்டது? ராமன் வந்துவிட்டால் அவள் மகிழ்ச்சியில் துள்ளப் போகிறாள். தவக்கோலத்தில் அவள் இருக்க போவதில்லை. ஆனால் அந்த தவக்கோலம் ராமனுக்கே கொடுத்து வைக்கவில்லை என்று எண்ணுகிற போதுதான் அவளுடைய தவக்கோலத்தின் மேன்மையை, பெருமையை அனுமன் எப்படி பார்க்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மான நோற்று ஈண்டு இவள் இருந்தவாறெல்லாம் காண நோற்றில. இவள் இப்படி இருக்கிற இந்த காட்சியை, இவள் இவ்வளவு அற்புதமாக அமர்ந்திருக்கிற இந்த காட்சியை ராமனுக்கு பார்க்க கொடுத்து வைக்கவில்லையே. நான் எவ்வளவு கொடுத்து வைத்தவன், அதனால்தான் நான் பார்த்து விட்டேன். அந்த வரியில் இருக்கிற தொனியை பாருங்கள். அனுமனுடைய பெருமிதம். ராமனுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லும் போதே எனக்கு கிடைத்து விட்டது என்கிற பெருமிதம் அந்த வரியிலே அப்படியே தொனிக்கிறது. முனிபவர் அரக்கியர் முறையின் நீங்கினார், இனியவள்தான் அலாது யாரும் இல்லையா. தனிமையும் பெண்மையும் தவமும் இன்னதே வனிதையர்க்கு ஆக நல் அறத்தின் மாண்பேலாம். இன்னமும் பார்க்கிறான். முனிபவர் அரக்கியர், கோபப்பட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற அரக்கியருக்கு நடுவிலே
இவள் இருக்கிறாள். முனிபவர் அரக்கியர் முறையின் நீங்கினார். இங்கே இருப்பவர்களை பார்த்தால் எல்லாம் அரக்கிமார்களாக இருக்கிறது. எனவே அந்த அரக்கிமார்களுக்கு நடுவில் இனியவள்தான் அலாது யாரும் இல்லையால், வேறு யாரும் இல்லாமல் இவள் மாத்திரம் உட்கார்ந்திருக்கிறாள். திரிசடையும் சீதையும் பேசியதை அனுமன் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. அவன் எட்டத்தில் தான் இருந்தான். என்ன பேசினார்கள் என்று தெரியாது. இரண்டாவது, திரிசடையும் அரக்கி குலத்தைச் சேர்ந்தவள்தான். எனவே அவனை பொறுத்தவரையில் அவன் பார்க்கிற பார்வையில் இப்போதுதான் பக்கத்தில் வந்து பார்க்கிறான். அவன் எட்டத்திலே தான் இருந்தான். சீதையும் திருசடையும் பேசிக்கொள்கிற காட்சி, சீதை தவிக்கிற காட்சியெல்லாம் கவிச்சக்கரவர்த்தி நமக்கு காட்டியதை தவிர அனுமன் எட்டத்திலே இருந்து பார்த்தான். எனவே திரிசடை ஆறுதல் சொன்னாள் என்பதெல்லாம் அனுமனுக்கு தெரியாது. அனுமனை பொறுத்தவரையில் சுற்றிலும் அரக்கிமார்கள் புடைசூழ அவள் அமர்ந்திருக்கிறாள், தன்னந்தனியளாக இருக்கிறாள். அப்படி தன்னந்தனியளாக இருக்கிறாளே, இனியவள்தான் அலாது யாரும் இல்லையா? பக்கத்திலே அவளுக்கு ஆதரவாக யாருமே இல்லையே. தனிமையும் பெண்மையும் தாவாமும் இன்னாதே. அவள் தனித்திருக்கிறாள், பெண்மையின் குணங்களோடு இருக்கிறாள், தவம் செய்து கொண்டிருக்கிறாள். இந்த மூன்றையும் ஒன்றாகச் சேர்க்கிறாள். தனிமை, பெண்மை, தவம். பல நேரங்களில் பெண்மை குணங்கள் எல்லாம் தாங்கள் மாத்திரம் தனித்து சிறக்கும். சுற்றியிருப்பவர்கள் அந்த குணத்தை காட்டவில்லையே என்பதனால் பெண்மை குணங்களை விட்டுவிடலாகாது என்றும் கூட இதற்கு பொருள் கொள்ளலாம் போல தோன்றுகிறது. சுற்றிலும் இருப்பவர்கள் அந்த குணங்களை கடைபிடிக்கவில்லை என்பதற்காக அந்த குணங்களை விட்டுவிடலாகாது என்று அனுமன் நினைக்கிறானோ? ஏனென்றால் சுற்றி இருக்கிற அரக்கிமார்கள் பெண்மை குணங்களோடு இல்லை. ஆனால் பெண்மை குணங்களோடு தனித்திருக்கிறாள் சீதை. தனிமையும் பெண்மையும் தவமும் இன்னதே. இப்போது சீதைக்கு தனிமையும் பெண்மை குணங்களும் தவமும் தான் துணையாக இருக்கின்றன. அவள் வேறு எந்த துணையோடும் இல்லை. அவளுக்கு துணையாக இருப்பது தனிமை, பெண்மை குணங்கள், தவம். இந்த மூன்றும் தானே அவளுக்கு துணையாக இருக்கின்றன. முன்னர் ஒரு முறை திருமணத்திற்கு முன்பு மிதிலையில் ராமன் தனியாக இரவு நேரத்தில் உட்கார்ந்திருந்ததை சொல்லும் போது கவிச்சக்கரவர்த்தி சொன்னது நினைவிருக்கிறதா? தனிமையும் கங்குலும் தானும் அத்தையலும் ஆயினான். அப்போது ராமனுக்காவது அவளுடைய நினைப்புகள், அந்த தையலின் நினைப்புகள் கூட இருந்தன. இப்போது சீதைக்கு ராமனுடைய நினைப்புகள் கூட இருக்கின்றன. அதுவே அவளுக்கு தவமாக இருக்கிறது. தனிமையும் பெண்மையும் தவமும் இன்னதே வனிதையர்க்கு ஆக நல் அறத்தின் மாண்பெலாம். பெண்களின் இந்த ஒழுக்கங்கள் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் அவர்களின் அறமும் தவமும் ஒழுக்கங்களும் தாம் துணையாக இருக்கும் என்று அனுமன் எண்ணுகிறான். அதையே சொல்லிக் கொள்கிறான். தர்மமே காத்ததோ ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ அருமையே அருமையே யார் இது ஆற்றுவார் ஒருமையே எமனோர்க்கு உரைக்கற்பாலதோ. ராவணன் இங்கே கொண்டு வந்து சிறை வைத்திருக்கும் போது கூட இவளை எது காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது? அறக்கடவுள் பக்கத்திலே இருந்து காப்பாற்றுகிறானா? தர்ம தேவதை பக்கத்திலே அமர்ந்திருக்கிறதா? தர்மமே காத்ததோ. ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ. ராஜ ரிஷியாக பிரம்மஞானியாக இருக்கிற ஜனகன், அந்த ஜனகனுடைய நல்வினை பயன்கள் தான் இவளை இப்போது காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றனவா? கற்பின் காவலோ, அவளுடைய கற்பு திண்மை அவளை காப்பாற்றுகிறதா? இதெல்லாம் சேர்ந்துதான் காப்பாற்றுகிறது என்றாலும் அனுமன் அதையே பட்டியல் போட்டு பார்க்கிறான். தர்மமே காத்ததோ, ஜனகன் நல்வினை கருமமே காத்ததோ, கற்பின் காவலோ. அவளுடைய கற்பு, அவளுடைய குலப்பிறப்பு, அவளுக்கு பக்கத்திலே இருக்கிற தர்ம தேவதை, இப்படி எல்லாமாக சேர்ந்து அவளை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் போது வேறு யாரால் இந்த தவத்தை கலைத்துவிட முடியும்? அல்லது வேறு யாரால் இப்படி ஒரு தவக்கோலத்தில் இருக்க முடியும்? அருமையே அருமையே, மற்றவர்களால் இப்படி இருக்க முடியுமா? சீதையின் உறுதிப்பாடுதான் எப்படி என்று அந்த ஒப்பற்ற உறுதிப்பாட்டை எண்ணி பார்க்கிறான். அருமையே அருமையே, யாரது ஆற்றுவார்? வேறு யாராவதாக இருந்தால் இப்படி இருந்திருக்க முடியுமா?
சீதைக்குத்தான் இது ஒரு அருமையே அருமையே, யார் இது ஆற்றுவார் ஒருமையே எமனோர்க்கு உரைக்கற்பாலதோ. இந்த அருமையை, சீதையினுடைய இந்த அருமையை, இந்த ஒப்பற்ற தன்மையை, ஒருமை என்கிற போது அது ஒன்றுதான், அதற்கு நிகராக வேறொன்று இல்லை. சீதையினுடைய இந்த ஒப்பற்ற தன்மையை என்னால வர்ணிச்சிட முடியுமா என்ன, எடுத்து உரைக்க முடியுமா என்ன, எம்மனோர்க்கு உரைக்கற்பாலதோ. சீதையினுடைய இந்த பெருமையை என்னால வார்த்தையால சொல்லிட முடியுமா என்று அனுமன் எண்ணுகிறான். சொலல் வல்லனாக இருக்கிற மாருதி, சொல்லின் செல்வனாக இருக்கிற மாருதியே இப்படி நினைக்கிறான் என்றால், இந்த ஒப்பற்ற அருமையை கவிதைகளால் வர்ணித்துவிட முடியுமா என்று கவி சக்கரவர்த்தி கேட்கிறார். மாருதியின் வாயிலாக கவி சக்கரவர்த்தி கேட்கிறார், ஒருமையே எமனோர்க்கு உரைக்கற்பாலதோ. அன்றைக்கு ராமனுடைய சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை முகத்தை பற்றி சொல்லும் போது, அன்று அலர்ந்த தாமரையாக இருக்கிற அந்த முகத்தை பற்றி சொல்லும் போது, எமனோர்க்கும் அது அரிது என்று சொன்னவர். காட்டுக்கு போக வேண்டும் என்று கைகேயி சொன்னபோது அந்த முகத்தில் இருந்த மலர்ச்சியை பார்த்துவிட்டு எமனோர்க்கும் உரைத்தற்கு அரிது என்று சொன்னவர், இப்போது சீதையினுடைய இந்த திண்மையை பார்த்துவிட்டு எமனோர்க்கு உரைக்கற்பாலதோ என்று கேட்கிறார். கவி சக்கரவர்த்தியே அப்படி கேட்டுவிட்டார் என்றால், சீதையினுடைய அந்த தவக்கோலத்தை நம்மால், சாதாரண நா படைத்த நம்மால் விரித்து உரைத்து விட முடியுமா என்ன? செல்வமோ அது, அவர் தீமையோ இது, அல்லினும் பகலினும் அமரர் ஆட்செய்வார், ஒல்லுமோ ஒருவர்க்கு ஈது உருகன் யாது இனி, வெல்லுமோ தீவினை அறத்தை மெய்மையால். செல்வமோ அது, தேவர்கள் அரக்கர்களுக்கு ஏவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனுமன் பார்த்திருக்கிறான். ராத்திரி நேரத்திலேயும் பகலிலேயும் அவர்கள் அங்கே ஏவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? எங்களிடத்தில் எல்லா செல்வமும் இருக்கின்றன என்று அவர்கள் ஒரு காலத்தில் ஆணவம் கொண்டிருந்தார்கள். அந்த ஆணவத்தை ராவணன் அடக்கிவிட்டான். எனவே அவர்களுடைய செல்வம் இப்போது சிதைந்து, ஆணவத்தால் சிதைந்து அவர்கள் குற்றேவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் ராவணனும் அரக்கர்களும் தவறு செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய தீமை காரணமா, தேவர்களின் செல்வச் செருக்கு காரணமா, அரக்கர்களின் தீமை காரணமா? செல்வமோ அது, அவர் தீமையோ இது. தேவர்களுக்கும் இது பொருந்தும். செல்வச் செருக்கிலே அன்றைக்கு ஆட்டம் போட்டார்கள், இன்றைக்கு அவர்கள் செய்த தீமை, அவர்கள் குற்றேவல் செய்கிறார்கள். அரக்கர்கள் ஒரு பக்கத்தில் தங்களுடைய செல்வத்தினால் ஆட்டம் போட்டுக்கொண்டு இப்போது தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லினும் பகலினும் அமரர் ஆட்செய்வார், ஒல்லுமோ ஒருவர்க்கு ஈது. இரவு நேரத்திலேயும் பகலிலேயும் அமரர்கள் ஏவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் ஒருவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? தேவர்கள் நிலை தடுமாறி போயிருக்கிற நிலையில், அப்படி என்றால் இருக்க வேண்டியது இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் மாறி இருக்கிற நிலையில், ஒரு பாட்டு உண்டு. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. அதற்கு கருடன் என்ன பதில் சொல்லிற்று? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, இல்லையா? அவரவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் முறைப்படி நடக்க வேண்டிய செயல்கள் முறைப்படி நடந்தால் எல்லாம் சௌக்கியமாக இருக்கும். ஆனால் இங்கே முறைப்படி எதுவுமே நடக்கவில்லை. தேவர்கள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இல்லாமல் அரக்கர் உலகத்தில் வந்து ஆள் செய்கிறார்கள். அப்படி என்றால் இருக்கும் இடத்தில் எதுவும் இல்லை. இருக்கும் இடத்தில் எல்லாம் இருந்தால் அது சௌக்கியம். ஆனால் இருக்கும் இடத்தில் இல்லாமல் நிலை தடுமாறி இருக்கும் போது, அந்த சூழலிலும் இந்த பெண் தவத்தோடு இருக்கிறாளே, தன்னை தற்காத்து கொண்டிருக்கிறாளே, இது வேறு யாராவது செய்யக்கூடிய ஒன்றா? எல்லாராலும் அப்படி செய்ய முடியுமோ? ஒன்றுமோ ஒருவர்க்கு இது, வேற யாராவது இப்படி இருக்குமா? சுத்திலும் நிலை தடுமாறி இருக்கும் போது, அப்போதும் தன்னுடைய உறுதிப்பாட்டில் தன்னுடைய தவத்தில் இருக்கிற சீதை. பல நேரத்தில் சொல்லுகிறோமா இல்லையா? கெட்டவர்கள் இருக்கிற இடத்தில் ஒரு நல்லவன் இருந்தால் அவன் பைத்தியக்காரனாகி போவான், அவனும் அவர்களோடு கூட சேர்ந்து மாறிவிடுவான் என்று. ஆனால்
தீமையே சூழ்ந்திருக்கிற நிலையிலே கூட தவக்கோலத்தில் இந்த பெண் இருக்கிறாளே, மற்றவர்களால் இப்படி செய்ய முடியுமா? நான் இப்போது சீதையை பார்த்து விட்டேன். இனிமேல் அவளுக்கு ஒரு துன்பமும் வராது மாத்திரமல்ல, வேறு யாருக்கும் துன்பமும் வராது. உருகண் யாது இனி, உருகண்ண துன்பம், இனிமேல் என்ன துன்பம்? இதோ பார்த்து விட்டேன். நான் போய் இப்போதே ராமனிடத்தில் சொன்னால் எல்லாம் இனிமேல் சரியாக மாறிவிடும். வெல்லுமோ தீவினை அறத்தை மெய்மையால். தர்மம் என்றைக்குமே அழியாது. அதைத்தான் இங்கே சொல்கிறான். வெல்லுமோ தீவினை, தீவினை தீய செயல்கள் வென்றுவிடுமா என்ன? அறச்செயல்கள் தானே வெல்லும். அறச்செயல்களை தீவினையால் வெல்ல முடியுமா? தீவினை அதனை வெற்றி கொள்ளுமா? கண்டிப்பாக முடியாது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும். தர்மம் மறுபடி வெல்லும். எப்படி இருந்தாலும் தர்மம்தான் வெல்லுமே தவிர சூது அங்கே வெல்லாது. சூது கவ்வுமே தவிர வெல்லாது. எனவே வெல்லுமோ தீவினை அறத்தை மெய்மையால் என்று வியப்பும் மகிழ்ச்சியும் ஒன்றாகச் சேர்ந்து அந்த களிப்பிலே அனுமன் பலவிதமாக எண்ணி பார்க்கிறான். அப்படி எண்ணி பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் என்று இவை இணையன எண்ணி வண்ணவான் பொன் திணி நெடுமர பொதும்பற்புக்கு அவன் நின்றனன். இப்போதுதான் அனுமன் அருகிலே வருகிறான். பொன் திணி நெடுமர பொதும்பர். பொதும்பர் என்றால் சோலை அல்லது மரப்பொந்து என்று சொல்லலாம். முன்னாலே சொன்னதையெல்லாம் மனத்திற்குள்ளே நினைத்து கொண்டு பொன்னால் அமைக்கப்பட்ட நீண்ட மரப்பொந்து, அந்த மரச்சோலை, அசோகவனம் என்கிறோமே, அதிலேயே பொன்னால் அமைக்கப்பட்டவையும் இருந்தது. அங்கே பொன்னால் செய்யப்பட்ட அந்த சோலை அமைப்புகளை எல்லாம் ராவணன் செய்து வைத்திருந்தான். எனவே அந்த பொன் திணி நெடு மர பொதும்பர் புக்கு, அழகாக உயர்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு மரப்பொந்துக்குள் நுழைந்து அங்கே அனுமன் தன்னை மறைத்துக் கொள்கிறான். முதல் நூலில் அவன் சிம்சுபா மரத்தின் மீது ஏறி அமர்ந்தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் நேரடியாக அப்படி சொல்லாமல் மரப்பொதும்பர், பொதும்பர் என்பதை சோலை என்று எடுத்துக்கொள்ளலாம். பொதும்பர் என்பதை நிறைய மரங்கள் நெருக்கி இருக்கக்கூடிய பகுதி என்று எடுத்துக்கொள்ளலாம். மரப்பொந்து என்று எடுத்துக்கொள்ளலாம். கவிச்சக்கரவர்த்தி நம்முடைய கற்பனைக்கு விடுகிறார். அந்த மரச்செறிவுக்குள் நுழைந்து அவன் தன்னை மறைத்து கொள்கிறான். வண்ணவான் பொன் திணி நெடு மர பொதும்பற்புக்கு அவன் நின்றனன். அங்கேயே தன்னை மறைத்து கொள்கிறான். அந்த சமயத்தில் அவ்வழி நிகழ்ந்தது என் எனின், அந்த சமயத்தில் என்ன நடந்தது என்றால், இது கவிக்கூற்று. அந்த சமயத்தில் என்ன நடந்தது என்றால், துன்று பூஞ்சோலை வாய் அரக்கன் தோன்றினான். அந்த சமயத்திலே அந்த சோலைக்குள், அந்த அசோகவனத்திற்குள் அரக்கனான ராவணன் வருகிறான். ராவணன் சீதையை காணுவதற்காக அங்கே வருகிறான் என்கிற அந்த காட்சியை காட்டுகிறார். சிகரவன் குடுமி நெடுவரை எவையும் ஒரு வழி திரண்டன சிவன, மகரிகை வைர குண்டலம் அலம்பும் திண் திரள் தோள் புடை வயங்க, சகரநீர் வேலை தழுவிய கதிரின் தலைதொறும் தலைதொறும் தயங்கும் வகைய, பொன்மகுடம் இளவையில் எரிப்ப கங்குலும் பகல் பட வந்தான். ராவணன் அந்த சோலைக்குள் வருகிற காட்சியை ஏறத்தாழ 21 பாடல்களில் கவிச்சக்கரவர்த்தி காட்டுகிறார். சிகர வன் குடுமி நெடுவரை எவையும் ஒரு வழி திரண்டன சிவன. சிவன என்றால் ஒப்ப, அதற்கு ஒப்ப, அதற்கு நிகராக. சிகர வன் குடுமி நெடுவரை, நிறைய சிகரங்களை கொண்ட நீண்ட மலைத்தொடர். அந்த மலைத்தொடர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தது போல. சிகர வன் குடுமி நெடுவரை எவையும் ஒரு வழி திரண்டன. மலைத்தொடர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது. எது அப்படி இருக்கிறது என்றால், மகரிகை வைர குண்டலம் அலம்பும் திண் திரள் தோள் புடை வயங்க. ராவணனுக்கு 20 தோள்கள் இல்லையா? அந்த 20 தோள்களும் அப்படி மலை தொடர்களை ஒன்றாக சேர்த்து வைத்தது போல அந்த 20 தோள்களும் தோற்றம் தருகின்றன.
அந்த 20 தோள்களிலேயும் எது உரசுகிறது என்றால் மகரிகை வைர குண்டலம். அவனுடைய காதுகளில் அவன் அணிந்திருக்கக்கூடிய காதணிகள், அந்த நீண்ட காதணிகள் தோள்களிலே உரசுகின்றன. மகரிகை என்பது சுறாமீன் வடிவம், மகர மீன் என்பார்களே, அந்த மகர மீன் வடிவத்தில் அமைந்திருக்கிற மகர கண்டிகை. மகர கண்டிகை என்பார்கள். குண்டலங்கள், ஆண்கள் அணியக்கூடிய குண்டலங்கள் மகர கண்டிகை வடிவத்திலே இருக்கும். இவன் பெரிய அரசர்க்கு அரசன். அந்த அரசர்க்கு அரசன் மகர கண்டிகைகளை அணிந்திருக்கிறான். 20 காதுகளிலேயும் தொங்கக்கூடிய மகர கண்டிகைகள் 20 தோள்களிலேயும் உரசுகின்றன. மகரிகை வைர குண்டலம் அலம்பும் தோள் புடை வயங்க. அந்த தோள்களின் பக்கவாட்டு பகுதிகளிலே அந்த காதணிகள் ஒளி வீசி உரசுகின்றன. சகர நீர் வேலை தழுவிய கதிரின் தலைதொறும் தலைதொறும் தயங்கும் வகைய. தலைதொறும் தலைதொறும் அவனுடைய 10 தலைகள், 10 தலைகளிலேயும் 10 கிரீடங்கள். அதுதான் தலைதொறும் தலைதொறும். ஒவ்வொரு தலையிலேயும் அந்த 10 கிரீடங்களிலேயும் வைத்திருக்கிற பலவிதமான நவரத்னங்கள். அந்த கிரீடங்களும் நவரத்னங்களும் ஒளி வீச அது பார்த்தா எப்படி இருக்கான்? கடல்லேர்ந்து உதித்து மேலே வருகிற சூரியன் போல, அந்த இள வெயில் போல. அப்போ ஒரு சூரியன் இல்ல, 10 சூரியன்கள் அப்படி மேலே வருவது போல. சகர நீர் வேலை தழுவிய கதிர். சகர நீர் அப்படிங்கிறது சாகரம். சகரம் தோண்டியதால் சாகரம் என்று பெயர் பெற்றது என்று புராணம் விளக்கும். அந்த சகரர்கள் தோன்றிய, அவர்கள் நீர் எடுத்து கொடுத்த சாகரம், அந்த சாகரத்தில் தோன்றுகிற கதிர்கள். சகர நீர் வேலை தழுவிய கதிர். சகரர்கள் தோண்டி அதனால் அவர்கள் தோற்றம் பெற்ற அந்த நீர் இருக்கிறதே, நீரை உடைய கீழ்கடலில் எழுகிற சூரியன். ஒரு 10 சூரியன்கள் இளவெயில் வீசினால் எப்படி இருக்குமோ அப்படி பொன்மகுடம் இளவெயில் எரிப்ப. அவனுடைய தலைகளிலே இருக்கிற 10 கிரீடங்களும் பொன்மகுடங்களும் இளவெயிலை அப்படி வீச, உதயகாலத்து சூரியனின் இளம் வெயிலை வீச கங்குலும் பகல் பட வந்தான். இரவு நேரம் கூட மாறி பகலாகும்படி அவன் வருவது இன்னமும் பொழுது விடியாத நேரம். எனவே அந்த இரவு நேரம் கூட இப்போது பகலாக மாறிவிட்டது. எப்படி? ராவணனுடைய 20 தோள்களிலேயும் அந்த மகர குண்டலங்கள் ஒளி வீச, அவனுடைய 10 தலைகளிலேயும் இருக்கிற கிரீடங்கள் இளவெயிலை தோற்றுவிக்க, அவன் கங்குல் பகல்பட அங்கே வருகிறான். உருப்பசி உடைவாள் எடுத்தனள் தொடர, மேனகை வெள்ளடை உதவ, செருப்பினை தாங்கி திலோத்தமை செல்ல, அரம்பயர் குழாம் புடை சுற்ற, கருப்புறச் சாந்தும் கலவையும் மலரும் கலந்து உமிழ் பரிமள கந்தம், மறுப்புடை பொறுப்பு ஏர் மாதிரக் களிற்றின் வரிக்கை வாய் முக்கிடை மடுப்ப. ஒரு வரியிலேயும் 1000 கதை. உருப்பசி உடைவாள் ஏந்தினள் தொடர. அரசன் இல்லையா? அந்த அரசன் வரும்போது அவனுடைய உடைவாளும் வரும். யார் இப்போது உடைவாளை தூக்கி கொண்டு வருகிறார்கள் என்றால், ஊர்வசி தூக்கி கொண்டு வருகிறாள். ராவணனுடைய உடைவாளை ஊர்வசி கையிலே எடுத்துக்கொண்டு வருகிறாள். உருப்பசி உடைவாள் எடுத்தனள் தொடர, மேனகை வெள்ளடை உதவ. வெள்ளடைனா வெற்றிலை. மேனகை வெற்றிலை பாக்கு மடித்து கொடுத்து கொண்டே வருகிறாள். உருப்பசி உடைவாள் எடுத்தனள் தொடர, மேனகை வெள்ளடை உதவ, செருப்பினை தாங்கி திலோத்தமை செல்ல. ராவணனுடைய செருப்பை தூக்கி கொண்டு திலோத்தமை பின்னாலேயே ஓடி வருகிறாள். அரம்பயர் குழாம் புடை சுற்ற. தேவலோகத்து பெண்களெல்லாம் அவனை சுற்றி கொண்டு வர, கருப்புறச் சாந்தும் கலவையும் மலரும் கலந்து, பச்சை கற்பூரம் கலந்த சந்தனம் இருக்கிறதே, அதுதான் கற்பூரச் சாந்து. பச்சை கற்பூரம் கலந்த சந்தனம், வேறு வகையான நறுமணப் பொருட்கள், மலர்கள், இவையெல்லாம் சேர்ந்த ஒரு பரிமள கந்தம். கற்பூரச் சாந்தும் கலவையும் மலரும் கலந்து உமிழ் பரிமள கந்தம். இவையெல்லாம் சேர்ந்த அந்த பரிமள கந்தம் எவ்வளவு வாசனை!
பச்சை கற்பூரம் கலந்த சந்தனம், மலர்கள், வாசனாதி திரவியங்கள், இந்த வாசனை எல்லாம் சேர்ந்து எங்கே வரைக்கும் போகிறது? மறுப்புடை பொறுப்பு ஏர் மாதிர களிற்றின் வரிக்கை வாய் மூக்குவரை செல்ல. மாதிர களிறுனா திசையானைகள், மாதிரம்னா திசை, மாதிர களிறு அஷ்ட திசையானைகள், அந்த திசையானைகளின் தும்பிக்கை வரைக்கும் இந்த வாசனை போகிறது. மறுப்புடை பொறுப்பு ஏர் மாதிர களிறு, மிகப்பெரிய மலைகளை போல இருக்கிற 8 திசையானைகள், அந்த 8 திசையானைகளின் மூக்கு வரை, அவற்றின் தும்பிக்கை வரை இந்த வாசனை செல்ல அந்த வாசனையோடு வருகிறான். நீங்கள் பார்த்தால் முந்தின பாடலும் கூட பாடல் அங்கே முடிந்தது. கங்குலும் பகல்பட வந்தான், ராவணன் வருகிறான் என்று தொடங்கிவிட்ட கவிச்சக்கரவர்த்தி இங்கே இருந்து குலகப் பாடல்களை கொடுக்க போகிறார். குலகம் என்றால் பாடல் முடியாமல் தொடரும் என்று பொருள். வரிக்கை வாய் மூக்கிடை மடுப்ப. ஊர்வசி உடைவாளை எடுத்துக்கொண்டு வருகிறாள், மேனகை வெற்றிலை மடித்து கொடுக்கிறாள், திலோத்தமை செருப்பை தாங்கிக் கொண்டு வருகிறாள், தேவ மாதர்கள் சுற்றிலும் வருகிறார்கள். வாசனாதி திரவியங்கள் மலர்கள் சேர்ந்த அந்த பரிமள கந்தம் திசையானை மூக்குகள் வரைக்கும் செல்ல. பாடல் முடியவில்லை, அடுத்த பாடல் தொடர்கிறது. நான நெய் விளக்கு 4 கோடி நங்கையர் அங்கையில் ஏந்த, மேல் நிவந்து எழுந்த மணியுடை அணியின் விரிகதிர் இருளெலாம் விழுங்க, கால் முதல் தொடர்ந்த நூபுரம் சிலம்ப கிங்கிணி கலையொடும் கலிப்ப, பால் நிறத்து அன்ன குழாம் படர்ந்து என்ன பற்பல மங்கையர் படர. நான என்றால் கஸ்தூரி என்று பொருள், நறுமண நெய் என்று வைத்துக் கொள்ளலாம். நான நெய், நல்ல நறுமணம் கலந்த நெய் விளக்கு. அந்த நெய் விளக்கு 4 கோடி. 4 கோடினா 8 கோடி. 4 கோடினா இன்னொரு அர்த்தமும் உண்டு, 8 கோணம். 4னா 8, கோடினா கோணம், ஆங்கிள். அப்போ எண்கோண அமைப்பில் 8 கோடி விளக்குகளை அந்த நங்கையர், தேவலோகத்து நங்கையர் இருக்கிறார்களே, பலவிதமான பெண்கள் அங்கே இருக்கிறார்களே, கந்தர்வ பெண்கள், விஞ்சையர் பெண்கள் எல்லாம், அவர்களெல்லாம் கைகளிலே ஏந்தி கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய அழகிய கைகளில் அந்த பெண்கள் 8 திசைகளிலேயும் ஒளி பரவுமா போலே 8 கோடி விளக்குகளை ஏந்தி கொண்டு வர, அணியின் விரிகதிர் கதிர் இருள் எல்லாம் விழுங்க, மேல் நிவந்து எழுந்த மணியுடை அணியின், அந்த பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய ரத்னங்கள் பதிக்கப்பட்ட அணிகலன்கள், மேல் நிவந்து எழுந்த மணி உடை அணி, அவர்களுடைய மேனியிலே அவர்கள் அணிந்திருக்கிற பலவிதமான அணிகலன்கள், அந்த அணிகலன்களிலே இருந்து பரவிய ஒளி, கதிர் இருளெல்லாம் விழுங்க, அந்த விரி கதிர் ஒளி, அந்த கதிர்கள் அப்படியே பரவி சுற்றிலும் இருக்கிற இருட்டையெல்லாம் போக்கடித்து விட்டது. கால் முதல் தொடர்ந்த நூபுரம் சிலம்ப. எப்படிப்பட்ட காட்சி பாருங்கள். அந்த பெண்கள் சுற்றிலும் வருகிறார்கள், கைகளிலே விளக்குகளை ஏந்தி கொண்டு வருகிறார்கள். அந்த விளக்குகளின் ஒளி எல்லா திசைக்கும் பரவுகிறது. கூடுதலாக அவர்கள் அணிந்திருக்கிற ஆபரணங்களின் ஒளி இருட்டையெல்லாம் விழுங்கி விடுகிறது. அவர்கள் கால்களிலே அணிந்திருக்கிற சிலம்புகள் எல்லாம் ஒலிக்கின்றன. கிங்கிணி கலையொடும் கலிப்ப, அவர்கள் இடையிலே அணிந்திருக்கிற மேகலாபரணங்கள், அதிலே கிங்கிணி கிங்கிணி என்று அந்த சத்தமும் கேட்கிறது. பால் நிறத்து அன்ன குழாம் படர்ந்து என்ன பற்பல மங்கையர் படர. அப்படியே அன்னப்பறவைகள் அவனை சுற்றி நீந்தி போவது போல, பால் நிறத்து அன்ன குழாம், வெள்ளை வெளேர் என்று இருக்கிற அன்னப்பறவைகள் நீந்தி கொண்டு படர்ந்து என்ன, அது படர்ந்து அப்படியே நீந்தி படர்ந்து கொண்டு போவது போல அந்த பெண்கள் அவனை சுற்றிலும் படர்ந்து வர, இன்னமும் ராவணன் நடந்து கொண்டிருக்கிறான். அந்தரம் புகுந்தது உண்டு என முனிவிற்று அருந்துயில் நீங்கினான். ஆண்டை சந்திரவதனத்து அருந்ததி இருந்த தன் நறுஞ்சோலையின் தனையோ
வந்தது இங்கு யாதோ யாரொடும் போமோ என்று தம் மனம் மருகுதலால் இந்திரன் முதலோர் இமைப்பிலா நாட்டத்து யாவரும் உயிர்ப்பு அவிந்து இருப்ப. அடடா, இந்த ராவணன் ராத்திரி எழுந்து வந்துட்டானே. ஏன் எழுந்து வந்தான்? தூக்கத்துலதான் இருந்தான். தூக்கத்துல இருந்தவன் ஏதோ நிகழ்ந்தது, அந்தரம் புகுந்தது உண்டு. என்னவோ நடந்திருக்கு, என்னவோ தீங்கு நடந்து விட்டது. அந்தரம்ங்கிறது இங்க தீங்குன்னு அர்த்தம். அந்தரம் புகுந்தது உண்டு. அன்னைக்கு ராத்திரி தூங்கி கொண்டிருந்த ராவணன் ஏதோ தீங்கு, திடீர்னு தூக்கத்திலேருந்து எழுந்தான். ஏதோ தீங்கு வந்து விட்டது என்று அந்த கோபத்தில், கோபம் என்பதை விட ஒரு அதிர்ச்சியில், ஏதோ தீங்கு வந்து விட்டது என்கிற அதிர்ச்சியில் தான் இப்ப எழுந்து வந்திருக்கான். திடீர்னு ஒரு அதிர்ச்சியில எழுந்து வந்திருக்கான். அந்தரம் புகுந்தது உண்டு என முனிவுற்று அருந்துயில் நீங்கினான். இங்க முனிவுங்கிறது கோபம் என்பதை விட ஒரு அதிர்ச்சி என்று சொல்லலாம். அவன் தூக்கத்தை விட்டு அந்த தூக்கத்திலே இருந்து எழுந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆண்டை சந்திரவதனத்து அருந்ததி இருந்த தன் அருஞ்சோலையின் தனையோ. அங்கிருந்து எழுந்து அருந்ததி போன்ற கற்பை கொண்டவளும் பூரண சந்திரன் போன்ற முகத்தை கொண்டவளுமான சீதை இருக்கிற இந்த இடத்திற்கு வந்திருக்கிறான். அவன் இங்க வந்ததோட நிக்குமா, இல்ல அவனுடைய அதிர்ச்சியும் கோபமும் என்ன பண்ணுமோ தெரியலையே. வந்தது இங்கு யாதோ, எதுக்கு இங்க வந்திருக்கான், யாருக்கு என்ன நடக்குமோ தெரியலையே, யாரோடும் போமோ என்று தம் மனம் மருகுதலால். தேவர்கள் எல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேதானே இருக்கிறார்கள் தேவர்கள் வேலை செய்து கொண்டு. அந்த தேவர்கள் இதை பார்க்கிறார்கள். அவர்கள், அடடா, ராத்திரி நேரத்துல இவன் எழுந்து வந்திருக்கானே, இது இதோட போகுமா, இல்லை இன்னும் வேற யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வருமா தெரியலையே என்று அவர்களெல்லாம் இமைப்பிலா நாட்டத்து யாவரும் உயிர்ப்பு அவிந்து இருப்ப. அப்படியே தங்களுடைய அந்த தவிப்பு, அவர்களுடைய உயிர்ப்பெல்லாம் அப்படியே வெந்து போக அவர்கள் அடங்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீல நிற குன்றின் நெடிது உரத் தாழ்ந்த நீத்த வெள் அருவியின் நிமிர்ந்த பால் நிறப்பட்டின் மாலை உத்தரீயம் பண்புற பசும்பொன் ஆரத்தின் மால் நிறமணிகள் இடை உறப்பிழந்து வளர் கதிர் இள வெயில் பொருவ சூழ் நிறக்கொண் மூக்கிழித்து இடை துடிக்கும் மின் என மார்பில் நூல் துளங்க. ராவணன் வருகிற அந்த கோலத்தையே எப்படியெல்லாம் பாடுகிறார். இந்த பாடல்களின் பொருள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பாடல்களின் ஒலியே, ஓசையே எப்படியெல்லாம் அந்த ராவணன் வருவதை காட்டுகிறது. தோள்தொறும் தொடர்ந்த மகரிகை வைர கிம்புரி வலய மாச்சுடர்கள் நாள்தொறும் சுடரும் கலிகழு விசும்பில் நாளொடு கோளினை நக்க நாள்தொறும் தொடர்ந்த தழங்கு பொற்கடலின் தகை ஒளி நெடுநிலம் தடவ கேள்தொறும் தொடர்ந்த முறுவல் வெண் நிலவின் முகமலர் இரவினும் கிளற தன்னிறத்தோடு மாறுதந்து இமைக்கும் நீவியம் தடை பட உடுத்த பொன்னிறத் தூசு கருவறை மருங்கில் தழுவிய புதுவையில் பொருவ மின்னிறக் கதிரின் சுற்றிய பசும்பொன் விரல் தலை அவிர் ஒளி காசின் கல்நிறக் கற்றை நெடுநிழல் பூத்த கற்பக முழு வனம் கவின சன்ன வீரத்த கோவை வெண் தரளம் ஊழியின் இறுதியில் தனித்த பொன் நெடு வரையில் தொத்திய கோளும் நாடும் ஒத்து இடையிடை பொலிய மின்னொளிர் மௌலி உதய மால்வரையின் மீப்படர் வெங்கதிர் செல்வர் பன்னிருவரினும் இருவரை தவிர்வுற்று உதித்தது ஓர்படி ஒளி பரப்ப பயில் எயிற்று இரட்டை பனை மறுப்பு ஒடிய படியினில் பருபவம் சுமந்த மயில் அடித்து ஒழுக்கின் அணையமா மதத்த மாதிரக் காவல் மால் யானை கையிலையில் திரண்ட முரண் தொடர் தடந்தோள் கனகனது உயர்வரம் கடந்த அயில் எயிற்று அரியின் சுவடுதன் கரத்தால் அடைந்த மாக்கரியின் நின்று அஞ்ச. இன்னமும் ராவணன் முழுவதுமாக வந்துவிடவில்லை. இன்னமும் அவன் வந்து கொண்டே இருக்கிறான். ராவணன் எப்படியெல்லாம் வருகிறான் என்பதை அனுமனும் பார்த்து கொண்டே இருக்கிறான். என்ன இருந்தாலும் 10 தலையன் இல்லையா? 10 தலையன் வந்து சேருவதற்கு நேரம்தானே ஆகும். நாமும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அடுத்த வாரம் ராவணன் வந்து சேருவான். அதுவரை நன்றி, வணக்கம்.